பொருத்தமாக வாழ்ந்துட்டு மௌத்தாகணும். நாங்கள் யாரும் உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிறதில்ல. எங்களோட குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, நாங்கள் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் வாழணும். அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்ட நிலையில் மௌத்தாகணும். அதனால்தான் உலகம் மாறி மாறி வருகிற போதும் உள்ளங்கள் மாற வேண்டும். அந்த மாற வேண்டிய உள்ளங்கள் என்ற தலைப்பு தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. உலகம் மாற்றம் அடைந்து வருகிற போது என்ன நடக்கிறது? மீடியா என்ற பேரில் சமூக கொடுமைகள், சமூக சீரழிவுகள், இளம் சமூகத்துக்கிடையிலே உள்ள மோசமான நடவடிக்கைகள், மீடியாக்கள் என்ற பேரில் சமூகத்தில் குடும்பவியல்ல கணவன் மனைவிக்கு இடையில விரிசல்கள், பல அனுபவம் நிறைந்த ஒரு சகோதரர் தான் உண்மையிலேயே எங்களுடைய அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். அவர்களுக்கான வாய்ப்பை நான் அதிக நேரம் எடுக்காமல் 1.5 மணி நேரம் அவர்களுக்கு 8:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. அதான் இஷாவுக்கு அதான் சொல்லப்பட்டால் அதானுக்குரிய நேரம் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து பயான் நடைபெறும். பயான் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் இஷா தொழுகை ஜமாத்தாக தொழுவிக்கப்படும். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய தலைப்பாக மாறி வரும் உலகமும் மாற வேண்டிய உள்ளங்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது காலத்தின் தேவையை பொறுத்து. மாறி வரும் உலகம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, நம்மளோடு இருக்கக்கூடிய சூழ உள்ள விஷயங்களும் சேர்ந்து மிக வேகமாக கொஞ்ச நாளைக்குள் மாறி இருக்கிறது. அப்படி மாறி இருக்கிறதுனால நம்முடைய ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளும் விரும்பியோ விரும்பாமலோ சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சில கேள்விப்படாத, ஆச்சரியப்படக்கூடிய, இப்படியுமா என்று கேள்விக்குறியாக்கக்கூடிய சில பாவமான காரியங்கள் நம்முடைய சமுதாயத்திலே அரங்கேறி கொண்டு இருப்பது இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தூண்டலாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்றால் என்ன? இந்த உலகம் இனி அழியும் காலம் மட்டும் என்ன மாற்றத்தை சந்தித்தாலும், என்ன விஞ்ஞான வளர்ச்சியை எட்டி பிடித்தாலும், மக்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு வித்தியாசமான மாற்றத்துக்குள்ள ஆனாலும்,
அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரமும் நடவடிக்கைகளும் வழிகாட்டுதலும் எப்பவுமே பொருந்தக்கூடிய அளவுக்கு, எல்லாருமே பின்பற்றக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம், கராமத், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். உலகம் தோன்றி அந்த காலகட்டம் தோன்றி மக்கள் இந்த உலகத்திலே வளர்ந்து விரிந்து வாழ வாழ அந்த மக்களுடைய மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மக்கள் பேசும் மொழிகளில் நபிமார்கள் அவ்வப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சட்டதிட்டங்களை சொல்லி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள் வருகை தந்திருந்தார்கள். ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் பல தூதர்கள் அனுப்பப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்கிறார். யாசின் சூறாவிலேயே ஒரு சம்பவம், ஒரு கிராமத்துக்கு 3 தூதர்கள் அனுப்பினோம் என்கிறான்ல. 2 பேரை அனுப்பினோம், 2 பேரையும் பொய்ப்பித்தார்கள். ஃபாஸஸ்னா பி சாலித், 3ஆவது அனுப்பி பலம் சேர்த்து கொடுத்தோம், 3 பேரையும் பொய்யன் என்றான். 3 பேரையும் அடிச்சு கொண்டாங்க. அப்படி என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் வெவ்வேறு திசைகளில் வேறு வேறு நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் உலக மட்டத்தில் அகில உலகத்துக்கும் ஜின்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டாங்க. அவருடைய சட்டதிட்டங்கள் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும், பாதுகாப்பேன் என்கிறான் அல்லாஹ். நான் பாதுகாப்பேங்கிறான், உத்தரவாதம் கூட தந்துடுறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எப்பவுமே போதுமானதாகத்தான் இருக்கும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய இந்த தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்கிறான். வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதனை விட்டு தடுத்தாரோ அதை நின்று கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவரை பற்றி ஒரு உத்தரவாதம் தருகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், பேசுவதெல்லாம் நாம் கொடுத்த வஹியாத்தான் இருக்கும் என்கிறான். இன்னொரு உத்தரவாதம் தருகிறான். وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ, அவர் மனோ இச்சை பிரகாரம் அவர் சொந்த கருத்தை இந்த மார்க்கத்துக்குள் வைத்து விடுவாராக இருந்தால் வலதை பிடித்து நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு உத்தரவாதத்தை கொடுத்து இவரில் அழகிய முன்மாதிரி இருக்குது, பின்பற்றுங்க, இவர் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருக்கே அருட்கொடை, எப்பவுமே அவரை பின்பற்றலாம், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் அவர் கொண்டு வந்த அந்த வஹீயும் சுன்னா அபுதும் நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். நாம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவருக்கு நாம் ஹிக்மத்தை, ஞானத்தை கொடுத்திருக்கின்றோம். எதுக்குன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு அருளப்பட்டதை அவர் விளங்கப்படுத்துவதற்காக என்கிறான் அல்லாஹ். அப்போ குர்ஆனும் ஹதீதும் இந்த 2ம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதல். எல்லா காலத்துக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. துருவ பிரதேசத்திலேயும் இது பொருந்தும். பனி கொட்டக்கூடிய துருவ பிரதேசத்திலேயும், மண்ணை பார்க்க முடியாத இடத்திலேயும் இது பொருந்தும். மலையை பார்க்க முடியாத இடத்துலையும் பொருந்தும். மலையிலேயே நிலையிறவங்களுக்கும் இது பொருந்தும். காட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், படிஞ்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் பொருந்தும். எல்லாருமே பின்பற்ற முடியும். நீங்கள் விமானத்தில் ஏறி உலக பந்தை விட்டு வெளியிறங்கி போயிட்டே இருந்தாலும் அங்கவும் இது பொருந்தும். அதுக்கெல்லாம் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி பிழைகள் இருக்கிறார். உத்தீத்து ஜவாமியல் கலிம்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அருள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதில் ஒன்று, நான் ரத்தின சுருக்கமாக பேசுவேன், விரிக்க விரிக்க உங்களுக்கு விரிவுரை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் ஜவாமியுல் கலீம். ஒரே வார்த்தை, அது ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தா சயின்ஸாக இருக்கும், அது ஒரு சமூகவியலாளர் பார்த்தா ஒரு சமூக விஷயமாக இருக்கும், ஒரு கணிதவியலாளர் பார்த்தா ஒரு கணிதமாக இருக்கும். உங்களுக்கு அதில் அழகான விரிவு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அற்புதமான அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மிஞ்சிருக்கக்கூடிய அற்புதம். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்திலையும் வாழ்ந்த மக்களுக்கு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறதுக்கு அப்பப்ப அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதங்களை காட்டியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையில் இருந்த தடியை போறாங்க, பாம்பா மாறுது. இது போதாதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றதுக்கு? அவர் கையை அவருடைய சட்டைக்குள்ள வச்சுட்டு எடுக்கிறாங்க, பல வழக்குது, மினுங்குது. இது போதாதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குஷ்டரோகியை அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு குணப்படுத்துறாங்க. இது போதாதா? இப்படி ஒவ்வொரு நபிமார்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து அப்படியே வெளியில வர்றாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க. இது போதாதா? இப்படி எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுக்கிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இருக்கும்போது சில அற்புதங்கள், சந்திரனை பிளந்து காட்டினாங்க, அவருடைய உணவு அப்படியே பறக்கத்தா எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, விரல் எடுக்கால தண்ணி அப்படியே பீரிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் சில முன்னறிவிப்புகளை சொல்றாரு, அது அப்படியே நடக்குது. அவர் மரணிச்சிட்டார், அவரை காண முடியல, அவருடைய அற்புதத்தை நாம காணல. ஆனா வாழும் அற்புதம் திருக்குர்ஆன், அல் குர்ஆன் சொன்ன விஷயங்கள்லாம் இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இது அல்லாஹ்வோட வேதம் தான். இது நபி அவர்கள் சொல்லி தந்தது உண்மையான வஹீதான்ங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மார்க்கத்தை பின்பற்ற மக்கள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே இன்னும் படையெடுத்துக்கு தான் இருக்கிறாங்க. காரணம், விஞ்ஞானம் ஒரு இடத்துல தோற்று போய் இஸ்லாத்தின் பக்கம் அது தேவைப்பட்டு கொண்டே அது இருக்கிறது. விஞ்ஞானம் ஒரு இடத்துல தோற்று போகுது, அப்போ அது தேவைப்படுது, இந்த இஸ்லாத்தின் பக்கம் தேவைப்படுது. என்னதான் நீங்க நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு போனாலும் சயின்ஸு ஏன் சூப்பர் நேச்சுரல்ங்கிற ஒரு இடத்துல நிற்கிதுன்னு சொன்னால், சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த சயின்ஸில் தூண்டல் தொலங்கள் இருக்கணும், ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்ங்கிறத அவங்க சொல்லணும். காரணமே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்களால சொல்ல முடியல, அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரல்ம்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது சூப்பர் நேச்சுரல்ங்கிறாங்க சயின்டிஸ்ட். ஏன் சயின்டிஸ்ட் அதை சொல்கிறாங்க சூப்பர் நேச்சுரல்? ஒரு குழந்தை பிறக்கும்போது தாயினுடைய அந்த இடுப்பு என்பு வழியாக அந்த தலை திரும்பி அண்ணாந்து தோலுக்கு திரும்பி திரும்பவும் சுஜூதுடைய நிலைமையில தான் ஒரு குழந்தை பிறக்குது. அது குழந்தை திரும்பவும் இல்லை, தாய் திரும்பவும் இல்லை, மருத்துவச்சியோ டாக்டர்மாரோ அதை செய்யவும் இல்லை. தானா நடக்குதா? நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு சூப்பர் நேச்சுரல் என்று பேரு. நாம நம்புறோம், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லலாம், சும்ம யஸ்ஸர்னா சபீலா, இந்த மனிதனை படைத்து அவனுடைய பாதையை நாம் அவருக்கு லேசுபடுத்தி கொடுக்குறோங்கிறான்லாம். நானே படைக்கிறேன், நானே வழியாக்குறேங்கிறான்லாம். நாம மட்டும்தான் அதுக்கு காரணம் சொல்றோம். அப்ப இது ஒரு சூப்பர் நேச்சுரல். அந்த சூப்பர் நேச்சுரல் என்கிற இடத்துல இறைவன் தேவைப்படுறான். அதனாலதான் உலகத்துல உள்ள மிகப்பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அப்படியே ஏத்துக்கிறாங்க. டாக்டர் கீத் மூர், இந்த டாக்டர் கீத் மூர் தான் செல்ல பிரிச்சு பார்த்தவர். அது செல்லுங்கிறது ஒவ்வொரு உயிரினுடைய சிறிய துணிக்கை தான் செல்லு. செல்லு டிஷ்யூ ஆகி டிஷ்யூ உடல் உறுப்புகளை தீர்மானிச்சு அப்படியே உயிரினங்களாக வெளிப்படுது. மனிதன், விலங்கு, பறவை, தாவரம், ஊர்வன, புழு, பூச்சி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு செல்லு வரைக்கும் தான் மனுஷன் ஆய்வு செஞ்சான். இந்த செல்லையே பிரித்து பார்த்தவர் டாக்டர் கீத் மூர். அந்த டாக்டர் கீத் மூர் இன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால செல்லை பிரித்து பார்த்தார். அந்த செல்லில் இருப்பது சைட்டோபிளஸ்ம் என்று சொன்னார். அந்த சைட்டோபிளஸ்மை பிரித்து பார்த்தார். ஏன்னா அவர் காலத்தில் தான் அதை பெருசுபடுத்தி காட்டக்கூடிய நுணுக்கு காட்டிகள் இருந்துச்சு. அந்த கருவி இப்போதான் இருந்துச்சு. அதனால உலகத்திலேயே முதல் செல்லை பிரித்தவர் டாக்டர் கீத் மூர். அந்த செல்லுக்குள்ள இருந்தது சைட்டோபிளஸ்ம்ல இருந்தது தண்ணியிலிருந்து தான் எல்லா உயிரும் வந்தது என்று முடிவு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா திருக்குர்ஆன்ல சூரத்துல் அன்பியாவுல எப்பவோ அல்லாஹ் சொல்லிட்டான், ஒவ்வொரு உயிரையும் நாம் நீரில் இருந்து உருவாக்கினோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு உயிரையும் நாம் தண்ணீர்ல இருந்து உருவாக்கினோம்ங்கிறான். இது அவருக்கு எடுத்துக்காட்டப்படுது. அவர் சொல்றார், சந்தேகமே இல்லை, இது கடவுள் வேதம் தான். ஏன்னா எனக்கு முன்ன இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறான். 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால எழுதவும் படிக்கவும் தெரியாத பாலைவனத்து மனிதன் இதை பற்றி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த குர்ஆன் நமக்கு ஒரு வாழும் அற்புதமாகத்தான் இருக்குது. இதன் பக்கம் மக்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இந்த காலத்துக்கு பொருந்துமா, இப்பெல்லாம் இப்படி செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை இப்பவும் பின்பற்றலாமா? இந்த காலத்துல தாடி வைக்கலாமா? ரசூலுல்லாஹ் தாடியை விடுங்கன்னுட்டாங்க. அது எந்த காலத்திலையும் விடலாம், எப்பவுமே விடலாம். தாடியை எப்பவுமே வைக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. வைக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது இந்த காலத்துக்கு பொருந்துமா? எந்த காலத்துக்கும் பொருந்தும்ங்கிறதுனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை செய்ய சொன்னாங்க, செய்யணும். அப்ப புறவு என்ன செய்யுது? ஆய்வுகள் வருது, தாடியை வலிக்கிறதுனால என்னென்ன நோயெல்லாம் ஏற்படுது, இந்த ஸ்கின்னை போட்டு வலிக்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு வருது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யறான்? யூதனை பாரு, இந்த உலகத்திலேயே கல்வி எங்கள்கிட்ட இருந்துதாங்கிறான், முழுக்க தாடி தான் வச்சுட்டு இருக்கிறான். அவன் முழுக்க தாடி வச்சுட்டு இருக்கிறான். நமக்கு நாகரிகன், டிசைனு, ஃபெஸ்ட், ஸ்டைல் வேறொரு விஷயத்த காட்டிக்கிட்டு இருக்கிறான்.
இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்த விஷயங்களை எங்கேயோ பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயதில் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதில் தொழுகையை கொண்டு அடியுங்கள், படுக்கையை பிரியுங்கள் என்றாங்க. 10 வயதுல படுக்கையை பிரிக்க சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நாங்க பின்பற்ற மாட்டேங்கிறோம். பக்கத்திலேயே வச்சு தூங்குறோம் பிள்ளைகளை 10 வயசுக்கு மேல. ஐரோப்பிய நாடுகளில் குடியிருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கவர்மெண்ட் ஒரு ஃபேமிலிக்கு வீடு கொடுத்திருக்கும். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், உங்கள் குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, உங்கள் வீடு இன்ன இடத்துல ரெடியாக இருக்கு, ஷிஃப்ட் மாறுங்க, எங்களுக்கு இன்னொரு பெட்ரூமோட வீடு ரெடியாக இருக்குது. அவன் சட்டம் வச்சுக்கிறான் 10 வயசுக்கு மேலே பெற்றோர்களோடு குழந்தை தூங்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதை அவன் பின்பற்றிட்டு இருக்கிறான். அப்போ இதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் தத்துவங்கள் இருக்குங்கிறத நாம் பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ பாப்பா உம்மாவே 10 வயசு பிள்ளைய பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாது, தூங்கினா நீ இல்லாது அது இல்லை. அது கண்ணு ஒழிக்கும் போது உன் உடம்புல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு தெரியல. சிம்பிளா இஸ்லாம் சொல்லுது 10 வயசுக்கு மேல படுக்கையை பிடிங்கங்குது. எப்படி நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் ஏற்பாடு செய்யறது? 8 மணி பிறகு கிளாஸுக்கு விட்டு பொம்பளை பிள்ளைய ரோட்ல தேடுறது, சொந்த பிள்ளைய நாமளே தூக்கத்துல பக்கத்துல வச்சிருக்க கூடாண்டா அந்நியர்கிட்ட எப்படி நாம அனுப்பி வச்சுட்டு நல்லா நம்பிக்கிட்டு இருக்கிறது? எப்படி செய்யறது? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு போறவன் நாசமா போனவன் இப்படி பண்ணிட்டாங்கிறோம். அவன் ஆறா இருந்தாலும் மனுஷன் தானே. காரணத்தை நாமெல்லாம் செஞ்சு விட்டுட்டோம், வேலியை உடைச்சிட்டோமே, அப்ப ஆடு மேயும் தானே. இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது இப்பவாலும் புரியலையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த இந்த வழிமுறை எப்பவுமே பின்பற்ற தகுதியானது, எப்பவுமே பின்பற்றலாம். அதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தனும் அவன் கொள்கையை அவன் ஸ்டைல அவனை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான். யாராவது அவனை எதிர்த்து கேட்க முடியுமா? இந்த உலகத்துல சீக்கியனுக்கு ஒரு தனி சட்டம். அவன் ஹெல்மெட் போறதே கிடையாது, அவன் தலப்பா கட்டி தான் போவான். எங்கேயாவது பிடிக்குமா போலீஸ் அவனை ஹெல்மெட் போடலன்ட்டு? ஒரு சீக்கியன் தலப்பா கட்டி தான் போவான். எவ்வளவு மெயின் ரோடா இருந்தாலும் தலப்பா கட்டி தான் போவான், ஹெல்மெட் போட மாட்டான். அவனுக்கு தனி சட்டம். நீங்க ஃப்ளைட்ல போகும்போது ஒரு நெயில் கட்டர் கொண்டு போக முடியுமா? ஆனா சீக்கியன் கத்தியோட போவான், அவனுக்கு தனி சட்டம். எங்களோட கத்தி இருக்கணும், இது எங்க மத சட்டம்ங்கிறான். ஜனாதிபதியை சந்திச்ச வேடன் தோல்ல கோடாலியை போட்டு சந்திச்சானா இல்லையா? நம்ம நாட்டிலேயே இந்த வேடன் தோல்ல கோடாலி போறது எங்க கலாச்சாரம்ங்கிறான். ஆனா நமக்குண்டு ஒரு கலாச்சாரம் என்னன்னு கேட்டா தெரியா? தாடியை வச்சு போனா ஸ்கூல்ல வெளியே இறக்குறான். ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல், ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல். இந்த இலங்கை கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு உங்க மதப்படி நடத்துங்கன்னு தனியா முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயத்தை தந்திருக்கு. நீங்க ஹிந்து மத்திய மகாவித்தியாலயம், நீங்க ஹிந்து படி நடத்துங்கன்னு அவன் சரியா தான் தந்திக்கான். நம்ம உட்கார்ந்து இருக்கிற பிரின்சிபல், ஆசிரியர், நிர்வாகம் எல்லாம் முஸ்லீம்கள். தாடியை வச்சுக்கு வந்தது இஸ் நாட் டிசிப்ளினா. அப்ப ரசூலுல்லாஹ் டிசிப்ளின் இல்லாமலாம் இருந்தாங்க, சஹாபாக்கள்லாம் டிசிப்ளின் இல்லாமலாம் இருந்தாங்க. வெளியே போ அவுட்டுங்க. யூதனே உள்ளுக்குறான், நம்ம வெளியே போட சொல்றோம். யூதனே தாடியோட படிச்சா நீ உண்ட இஷ்டம், நீ படியங்க, நீ சாரத்தை கட்டிக்கு வாரையாவா? இங்க சரியா வேலைஞ்சா சரி வாங்கிறான் அவன். நமக்கு சுப்ஹானல்லாஹ் தாடியை வலிக்க சொல்றோம். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அல்லாவுக்காக தாடியை வச்சுக்கிட்டு சுண்ணத்தை பின்பற்றணும், தாடியை வலிக்க கூடாது. வலிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன கோவிக்காதீங்க, அதை உங்க இஷ்டம், நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அல்லாவின் தூதர் சொன்னதை பின்பற்றக்கூடிய ஒருத்தரை எப்படி திணிக்க முடியும்? நான் தாடி வச்சுக்கிறேன், என்ன பிடிச்சி நீ தாடியை வலி என்று எப்படி திணிக்க முடியும்? உன் கம்பெனி, உன் ஃபேக்டரி, உனக்கிட்ட வேலை செய்யறா, தாடியை வலிக்கணும்னு நீ சட்டம் போட்டா சரி, நான் வரமாட்டேன் உனக்கிட்ட, எனக்கு சோறு கிடைக்கும் எங்கேயும், வாரவனை நீ சேர்த்துக்க. ஆனா என்ன திணிக்க முடியாது இல்ல. இஸ்லாமிய மத்திய மகாவித்தியாலயம், முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயத்துல தாடி வைக்க முடியலன்னு கவர்மெண்ட் தந்த சலுகை நம்மளே தூக்குறோம். இதுக்குள்ள டென்மார்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் எழுதினா நம்ம ஆர்ப்பாட்டத்துல நிற்கிறோம். டென்மார்க்கு கேலி சித்திரம் எழுதினதுக்கு ஆர்ப்பாட்டத்தில் நம்மளே கேலி பண்ணிக்கிட்டு இருக்கோமே ரசூலுல்லாஹ்வே, இது டிசிப்ளின் இல்லைன்னு. இதுக்கு எங்க போறது? அப்ப நம்ம கலாச்சாரத்தை முதல்ல நாம பின்பற்றணும். அவன் மார்க்கத்தை சரியா பின்பற்றிட்டு போறான், நமக்கு மட்டும்தான் அந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியல. 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுக்காதீங்க. பஅதுஹும் அவுலியா பஅத், உங்களை எதுக்கிறதுல பிணக்குள்ள அவனே ஒன்று சேர்ந்துக்கிறான்.
அவனுக்குள்ள முரண்பாடு இருக்கும். நம்மளை எதுக்கிறதுக்கு அவன் ஒன்று பண்ணிக்கிறான். வாங்க எல்லாரும் சேர்ந்து போடுவோங்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எடுக்காத, உனக்கு வழிகாட்டி இந்த இஸ்லாத்திற்கு எதுக்கு நீ இன்னொருத்தரை எடுக்கிற? எதுக்கு எடுக்கணும்? இஸ்லாத்தை பின்பற்ற ரசூலுல்லாஹ் தான் உனக்கு வழிகாட்டி, அவரைத்தான் நாம் பின்பற்றணுங்க. எதுக்கு நீ அங்கே போற? ஏன் நாம் அங்கே போகணும்? நமக்கு என்ன இல்லாத குறையா, பற்றாக்குறையா இருக்கா, வங்குரோத்துத்தனமா இருக்குதா? இங்க வழிகாட்டுதல் இல்லை, எப்படி கல்யாணம் முடிக்கிறேன், இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு போறோமா? இருக்குதப்பா, நிறைய இருக்கிறத செய்யுங்க. மகர கூடு, சாட்சியை வச்சு விழா ஈஜாப் கபுலை செய்யி, ஒலிமாவை கூடு, கல்யாணம்னு மனைவி நெற்றி முடியப்படி துவா செய்யி, குடும்ப வாழ்க்கைகளில் நுழை, அல்லாஹ் ரசூலு கட்டுப்பட்டு வாழ்க்கையை கொண்டு போ. அழகான வழிகாட்டுதலை இங்கே வச்சிருக்க கொள்ள நமக்கு பட்டாசு கொளுத்தணும், ஆராத்தி எடுக்கணும், பொட்டி மாறணும், த்ரவுட் சோடிக்கணும், அதில் வெடிக்கணும், மறைஞ்சிருந்த பொம்பளையை சோடிச்சு வைக்கணும், எல்லாரும் பார்க்கணும், பகடிவதை பண்ணணும், மாப்பிள்ளையை கடத்தணும். அது வேற ஒரு கலாச்சாரம். உங்கள் ஊர் பகுதிகளில் தான் அது நடக்குது. மாப்பிள்ளையை தூக்கிடுவான் கூட்டாளி மாதிரி, அவன் தவிச்சிட்டு இருப்பான். மாப்பிள்ளையை தூக்குறது, இப்படி எல்லாம் எவ்வளவு ஆட்டம் போகிறோம். எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன கேவலத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் இப்படி வாழணும்? இது இல்லாட்டி வாழ முடியாது, இது இல்லாட்டி நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஏதாவது சட்டம் இருக்குதா? இருக்கலாமே. சில இடங்கள்ல சில விஷயங்களுக்கு உங்களுக்கு தடை விதிச்சு அதுக்குள்ளதான் போய் நிற்கணும்ன்ற உங்களுக்கு எந்த விதியும் கிடையாது. பூமி வறந்தது, விரிந்தது, போ. ஈமான் இஸ்லாத்தோட வாழக்கூடிய இடம் அண்ணா இருக்குது, அங்க போய் நில்லு. எதுக்கு இங்க நிக்கிற? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்துல ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹாங்கிறான். ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில் இல்லாமல் கீழே விழாதங்கிறான். நீ எதுக்கு பயப்படுற? அல்லாஹ்ட நாட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படி இருந்தா அப்படி நடக்கும், அப்படி இருந்தா இப்படி ஏதாவது இருக்குதா? மரணம் கூட அல்லாஹ்ட எழுத்துல தான் நடக்குது. சூரத்துல் முனாஃபிகூன் 11வது வசனம், லய்யுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நேரம் வந்தா பிந்தாதுங்கிறான் அல்லாஹ். நேரம் வந்தா பொட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு மரணப்படுக்கையில் இருக்கணும்னு தேவையில்லை, மரத்தில் ஏறி நிற்கணும்னு தேவையில்லை. மவுத்தாகணும் என்று எழுதியிருந்தால் மதிலிருந்து குதிச்சாலும் போகலாம். வாழணும் என்று எழுதியிருந்தால் மாடியிலிருந்து விழுந்தாலும் வாழலாம். கலாக்கதரை நம்ம நம்புறோமே. சூரா அல் ஹதீது 22வது வசனத்தில் சொல்றோம், உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்ங்கிறத எழுதி வச்சுட்டோங்கிறான். வாழணும் என்று மருந்து குடிக்கிறவன் சாகுறான், சாகணும் என்று நஞ்சு குடிக்கிறவன் வாழ்றான். அப்ப கலாக்கதிர். அந்த கலாக்கதிர்ல நம்பிக்கை இருந்தா எதுக்கு பயப்பட்டு நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றணும்? ஈமான் இஸ்லாம் இது நமக்கு எப்பவுமே துணையா இருக்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த உலகம் என்பது ஒரு தடவை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். இன்னொரு தடவை வாழ முடியாது. அந்த ஒரு தடவையில் சரியாக வாழ்ந்து மறுமையை பரிசு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடியது. அவ்வளவுதான். மரண செய்தியை கூட மகிழ்ச்சியாக சொல்லுகிறது இந்த திருக்குர்ஆன். மரண செய்தியை கூட மகிழ்ச்சியாக சொல்றது இந்த திருக்குர்ஆன். நீ செத்துருவ அப்படின்ற பேட் நியூஸ் தானே. நீ செத்துருவடா அப்படின்ற பேட் நியூஸ் தானே. அல்லாஹ் மகிழ்ச்சியாக சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நீங்க ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே தீர்வீர்கள். நீங்க எல்லாரும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. ஏன் தெரியுமா மக்களே? நீங்க செஞ்சதுக்கு கூலி உங்களுக்கு முழுசா கிடைக்கிறதுக்காக நீங்க மௌத்தாய்த்தான் ஆகணும். நம்ம செஞ்ச நன்மையில இந்த உலகத்துல தர முடியாது. இந்த உலகத்தை விட பெரிசது. உங்களுக்கு விமானத்தை கிஃப்ட் தரண்டா ஏர்போர்ட்டுக்கு தான் தரணும், வீட்டை கொண்டு அந்த பார்க் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சிப்பை தரணுமெண்டா ஆபருக்கு தான் பெறணும். உங்களோட வாசல்ல சிப்பை கொண்டாந்து வைக்க முடியாது. நாம சுபகுக்கு முன்னால 2 ரக்கா சுன்னத் தொழுததுக்கு கூலி என்ன தெரியுமா? கைரு மின துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகத்தில் உள்ளதை விட சிறந்தது. ஒரு நாளுக்கு சுபகுக்கு முன்னுக்கு சுன்னத் தொழுதே இந்த உலகத்தை விட பெருசண்டா. 80 சுபகுக்கு சுன்னத்து தொழுது இருப்போம், 80 சுபகு பர்லு தொழுது இருப்போம். சுன்னத்துக்கே 80 பர்லுக்கு 80. எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்போம். இவ்வளவுக்கும் கூலி இந்த உலகத்துல வச்சு தாங்க முடியாது. அதனால நற்செய்தியாக சொல்கிறோம், மரணித்து அந்த எல்லையை தாண்டி வாங்க, அங்கரிக்கு உங்களுக்கு சொர்க்கம் அப்படி என்று மரணத்தை கூட ஒரு நல்ல ஒரு செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால், அந்த நல்ல செய்தி பெறக்கூடியவர்களாக வாழணும் என்றால் நாம் தியாகங்கள் செய்துதான் ஆகணும்.
ஊசும்பக்கூடா, என்னில் தூசு படக்கூடா, என்னில் கண்ணு கலங்கக்கூடா, நான் இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி என்று நினைச்சா சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கம் போக முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில முஹம்மது என்கிற அந்த அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம்ங்கிறான். சோதனை நமக்கு கன்ஃபார்ம். சூரத்துல் பக்ரா 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னா, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, விளைச்சல் சேதத்தை கொண்டு, உயிர் சேதத்தை கொண்டு, பொருளாதார சேதத்தை கொண்டு சோதிப்போம் அப்படிங்கிறான். அப்ப சோதனை கன்ஃபார்ம். மூமின் அப்புறம் தான் சோதனை கன்ஃபார்ம். சோதனையும் பெறக்கூடாது, சொர்க்கத்துக்கும் போகணும். எப்படி நியாயம் இது? எப்படி நியாயம் இது? சோதனை வெறும், கஷ்டங்கள் வெறும். காசாவில் அடிவர்ற மக்களும் போகணும் சொர்க்கத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் சும்மாவும் போகணும்டா என்ன நியாயம்? சூரா அல் அன்கபூத் 1வது வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, ஈமான் கொன்றோம் என்று வார்த்தை ஒன்று சொன்னதுக்காக வேண்டியே உங்களை சோதிக்காம விட்டுருவோன்னு எண்ணிக்கிட்டாங்களா? ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்னா அப்படியே விட்டுருவோன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள்ங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுறான். அப்போ சும்மா ஈமான் கொண்டோம், சரி அவ்வளோதான், ஈமான் கொண்டோன்னு சொன்னதுல தான் கவுண்டிங் ஸ்டார்ட். இப்போதான் பிரச்சனை வரப்போகுது, சோதனை வரப்போகுது. அந்த சோதனை எதுக்கு தெரியுமா? நீ ஈமான் கொண்டதுல உறுதியாக இருக்கிறையா இல்லையா? சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யாரெல்லாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், லா தஹ்சன், நீங்க பயப்படாதீங்க, லா தகாபு லா தஹ்சனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைக்கும், இங்கேயும் அங்கேயும் உங்களுக்கு நாங்க துணை, வாங்க அப்படி என்று அந்த உயிரை கைப்பற்றும் மலக்குமார்கள் அழைப்பு விடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகத்துல ஈமான் கொன்றோம் என்றால் அதில் உறுதியாக இருக்கணும். அதில் உறுதியாக இருக்கிறையா இல்லையா என்பது அசைத்து பார்த்தால் தான் தெரியும். அந்த அசைப்பு தான் சோதனைகள். அந்த சோதனைகள் தான் நமக்கு இப்ப ஈமானை விட்டு விரண்டோட வைக்குது. ஐயோ அப்படி பார்க்க போனா நமக்கு பிரச்சனை, இதுல சோறு கிடைக்காது, அதுல கௌரவம் இருக்காது, இது கேவலம், அதுல பிடிச்சிருவான், இதுல உடைச்சிருவான். இப்படி கொஞ்சம் பேர் குருவான பத்த வச்சனும் இருக்கிறான், வந்து பிடிச்சிருவானுங்க. குருவான பத்த வச்சு பள்ளி பக்கம் ஆக்களை காணல, சொர்க்கமும் போகணும். எப்படி, என்ன நடக்குது? அப்ப இந்த உலகத்துல நாங்க காலம் மாறினாலும், கலாச்சாரம் மாறினாலும், நடவடிக்கைகள் மீறினாலும் நாங்க இஸ்லாத்துல தான் இருப்போம். இந்த காலத்திலையும் பொருந்தும், எந்த காலத்திலையும் பொருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். எங்க போனாலும் நம்ம ஈமானோட வாழ முடியும். அப்ப நமக்குள்ள மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரணும். அப்ப நம்ம ஆட்கள் என்ன சொல்றேன்டா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றதை விட டைய கட்டினாக்களை பின்பற்றத நமக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கல. டை கட்டினாக்கள் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறார்கள். செல்லப்பழையே சொல்ற, வெள்ளக்காரன் நாட்டில் எப்படி தெரியுமா அப்படி எங்க போறோம், நாம் யாரை பின்பற்ற, எதுக்கு வாப்பா அதை பின்பற்ற, இஸ்லாம் இருக்குத்தானே அதை பின்பற்ற, இதில் என்ன பிரச்சனை? அதில் ஹியூமன் ரைட்ஸ், செஃப் ஆஃப் த சைல்ட், யூனிசெஃப் அப்படி என்று பேரை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு அடிக்கப்படும், தொட்டப்படும், அடிக்கப்படும். அந்த காலத்தில் ஸ்கூலில் பிள்ளைய சேர்க்குறேன்டா, சார் நம்மளோட மகன்தான், கண்ணை மூக்கை விட்டு போட்டு மற்ற இடமில்ல அடிங்க சார். ஆசிரியர்கள் ஒழுக்கம் கற்பித்தார்கள். ஸ்கூல் ஒழுக்கம் படித்து கொடுக்கும் இடம் வித் கொஞ்சம் கல்வி, அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒழுக்கமான ஆக்கள், படித்தவன் என்று சொல்ற என்னத்துக்கு தெரியுமா? ஒழுக்கத்துக்கு தான். விளங்கிட்டா? பாப்பாவோட இருந்து சோர்ந்துருக்கியாடா என்றுதான் ஒழுக்கம் தவறின பிள்ளைய திட்டுற. ஒருத்தன் ஒழுக்கம் தவறிட்டான், ஊத்த பேச்சு பேசிட்டானண்டா, வாப்பாவோட இருந்து சோர்ந்துருக்கியாடா அப்படின்னு கேட்குற. ஏன்னா வாப்பா கிட்ட அந்த பிள்ளை அப்படித்தான் இருப்பான், வாப்பா உத்து பாப்போறோம் அப்படின்னு நடுங்கிடுவான். இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப சார் இதான் என்ற பிள்ளை தெரியும் தானே,
தொற்றப்படா 119 தெரியும் தானே. இப்போ ஆசிரியர் புத்தகத்தை படித்து கொடுப்பார், 2 பேர் சண்டை பிடிப்பான், கட்டிக்கு பிறழுவாங்க, ரிமிடிப்பான், பார்த்து விட்டு கண்டினியூ கொண்டுட்டு போவான். பம்பு எனத்துக்கு நாம போய் விளக்க, இவர் தான் பிடிச்சு இழுத்து கழுத்துக்க சுளுக்கி நின்று செல்ல, அவரை கொண்டு ரிமாண்ட் பண்ண, என்னத்துக்கு பம்பு. ஸ்கூல்ல சேர்மார் எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்கண்டா, பிள்ளைகள் போய் வகுப்பறையை தூக்கணும், வாசலில் தூக்கணும் என்ற கலாச்சாரம் மாறி நேரத்தோட போய், டீச்சர் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு தூருங்க, நாங்கள் உள்ளுக்கு தூக்கம்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் முன்னுக்கு தூருங்க, நாங்கள் உள்ளுக்கு தூக்கம். பிள்ளைகிட்ட சொல்ல இல்லை, பாப்பா மாதிரி விட மாட்டானுங்க, தொட போடாகண்டாச்சு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, நாம அடிக்கவும் இல்லை, ஒஸ்தாத் அடிக்கவும் இல்லை, ஆசிரியர் அடிக்கவும் இல்லை, போலீஸுக்காரன் அடிப்பான், பார்த்துக்கிட்டு இருக்கணும், புனையடு கால் தேடணும். நாம் அடிக்காதெல்லாம் போலீஸுக்காரன் அடிக்காது. அடிக்கிறேன் அடிச்சு சாவடிக்க சொன்னா அந்த பிள்ளைகளை திருத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மென்மையானவர். அவர் என்ன சொல்றார், 7 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள்ங்கிறாங்க. எடுத்ததும் அடிக்க செல்லல, 7ல் சொல்லி, 8ல் சொல்லி, 9ல் சொல்லி, 10ல் அடி. அப்போ நல்லா சொல்லுங்க, சொல்லி 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 கேட்காட்டி அடி. அந்த அடி என்ன அடி, சாவுற அடியா? அது கொஞ்சம் பேர் சொல்றாங்க செய்யறாங்க, அது மென்டல் கேஸ், அதை நாம சொல்லலை, விதிவிலக்கு அறிக்கை. அந்த அடிங்கிறது என்னடா, சாவுற அடி இல்லை. அந்த அன்புள்ள வாப்பா கையை இப்படி தூக்கினாலே மனசுக்குள்ள வலிக்கும், தோலுக்குள்ள வலிக்கிற அடி இல்லை, அது மனசுக்குள்ள வலிக்கும். அடிச்சுட்டாங்களே, அடிய தாங்குற சக்தி அவருக்கு இருக்கு. ஆனா நாம அடிச்சா தாங்க இல்லாது. நாம அடிச்ச வாப்பா உசுறு என்ற வாப்பா, உம்மா என்ற உசுறு, எனக்கு கைய ஓங்கிட்டாங்க. அப்பா பிள்ளை திருந்தும், அப்ப பிள்ளை திருந்தும். அப்ப நாம நம்முடைய கலாச்சாரத்தை, இப்ப வெளிநாட்டுக்கு போய்த்தோம், அந்த நாட்டு கலாச்சாரம், அந்த மேற்கத்திய கலாச்சாரம், அதுக்குள்ள இருந்துட்டோம், அப்படியே மாறிட்டோம். ஜஸாக்கல்லா ஹைரா சின்ன பிள்ளை எல்லாம் தேங்க்ஸ் என்று சொல்லுது, உம்மா என்று சின்ன பிள்ளை எல்லாம் மம் என்று சொல்லி சுருக்கிட்டு. மம் எங்கிருந்து வந்த மம், டேட். அதான் நான் கேட்குறேன், உம்மா மம்மண்டா பெரியம்மா என்ன மேக்சிமம்மா, சின்னம்மாண்டா மினிமம், அப்படி வெறுமாய்க்குமா? எங்கேருந்து அந்த மம்மில் அன்பு இருக்குமா? மம்மில் அன்பு இருக்குமா? உம்மாவில் வர அன்பு மம்மில் வெறுமா? மம்புல போய் நிற்கும். என்னண்டா அதை வெளிநாட்டில் அப்படித்தான் சொல்றாங்களாம், மம் எங்காங்களாம், டாட் எங்காங்களாம். அதையே பின்பற்றான். அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படி பின்பற்றுவான்? அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுது அதைத்தான் நாம பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்க சொன்னாங்க, பேரண்ட்ஸ் எப்படி இருக்க சொன்னாங்க, இதைத்தான் நாங்க பின்பற்றணும். முக்கியமான ஒரு விஷயம் அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணுறது. அந்த வேலி உடைக்கப்பட்டதுனால தான் நாடு நாசமாயிட்டு. அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணப்படலை. நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விடயம். 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம், வலா தஹ்தஅன பில் கவுல், பெண்களே அந்நிய அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயதும அல்லதி ஃபி கல்பிஹி மர்த், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்குவான், காமத்தில் சுவைப்பான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தெளிவாக பேச வேண்டியதை மட்டும் பேச, தேவையில்லாத மொத்த பேச்சு தேவையில்லை. நீங்க யாரு, நீங்க எங்கேருந்து பேசுறீங்க, உங்களுக்கு எத்தனை வயசு, நீங்க என்னத்துக்கு கோல் எடுத்தீங்க எங்கட பாப்பாக்கு, உனக்கு தேவையா இது? பாப்பா இல்லைண்டா வையன், அதுதான் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. பாப்பா இல்லை வை, அவனை வைக்க சொல்ல தோல, நீயும் வைக்கலாம். எனக்கு தேவையில்லாத கேள்வி, எனத்துக்கு தேவையில்லாத கதை, சும்மா போட்டு ரசிக்கிட்டு இருக்கும். இது இஸ்லாம் தடுத்தது தானே. அதுக்கு நாம சொல்ற வார்த்தைகள் என்னண்டா, ஒன்றுமில்லை, சும்மா பேசுறதப்பா, கதைக்கிறதப்பா. நாங்கள் என்ன பக்கத்தில் இருந்தால் கையை பிடிச்சா முகத்தையே காணல, கதைக்கிறதப்பா. என்னப்பா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கப்படாதா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கப்படாதா? இப்போ இந்த 2 கடையில் ஒன்று வந்திருக்குது, லவர் காலுகள். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? என்னடா இப்படி இருக்கிற இந்த காலத்துல? நல்லா இருக்கிறவன் நக்கல் பண்றான்.
அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கைக்குள் வருவான், யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்னு. நீ யாரோட பழகுறன்னு பார்த்து பழகு. அப்படியே ஆணோ பெண்ணோ யாரோட பழகுற நீ அது பார்த்து பழகு. நீ பழகுற ஆள் உனக்கு என்ன சொல்லித்தாராங்கிறத நம்மப்பா. இது இஸ்லாம் மட்டும் சொல்ல. பழகுறான், எங்க போறான், ஏன் லேட் ஆகுறான், என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முதல்லலாம் வீடு சிகரெட்டு குடிச்சா நாத்தத்தில் கண்டுபிடிக்கலாம். இப்பெல்லாம் சிகரெட்டு குடிக்கிறதில்ல, வீடி குடிக்கிறதில்ல. இப்பெல்லாம் தூளு, லிக்யூட்டா, இன்ஜெக்ஷனா, டேப்லெட்டா என்னமோ பாவிச்சுட்டு வரான். சூப்பராக இருக்கிறான், அழகா இருக்கிறான், உதடு சிவந்து போயிருக்குது, மௌனி ஆக்கிட்டான், அப்படியே குனிஞ்சதில் நிமிராம இருக்கான். என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராகிறான். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போதையில் ரோட்டில் உள்ளல்ல, போதைக்கு அடிமையாகி இல்லாட்டி தான் அவன் விழுகிறான். போதைக்கு அடிமையாகி இல்லாட்டி தான் அவன் விழுகிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? 3 பேர், இந்த 3 பேருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இந்த 3 பேரை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலா யுகல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான். அவங்க யாரு தெரியுமா? முதுமினுல் ஹம்ர், போதையை தொடர்ந்து பாவிப்பவர். அது லிக்யூட்டாக பாவிச்சா சரி, டேப்லெட்டாக பாவிச்சாலும் சரி, இன்ஜெக்ஷனாக பாவிச்சாலும் சரி, புகையாக பாவிச்சாலும் சரி, தூளாக பாவிச்சாலும் சரி, போதையை தொடர்ந்து பாவிச்சா சொர்க்கம் இல்லை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2வது யாரு? ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர். பெற்றோர்களை நோவினை செய்கிற என்று சொன்னாலே நம்மளோட மனக்கண்ணுக்கு முன்னால என்ன ஓடு தெரியுமா? பெற்றோர்களை நோவினை செய்தல் என்றா நம்ம மனக்கண்ணுக்கு முன்னால் என்ன ஓடு தெரியுமா? ஃபேஸ்புக்கில் வெறுமே வயசான தந்தையை எட்டி உதைக்கிறதும், பொல்லால் அடிக்கிறதும், ஊட்ட விட்டு வெளியிறக்கி போகிறதும், அதானே நமக்கு வருது. இதை விட பெரிய நோவினை ஒன்று இருக்குது. இப்படி அடிச்சு விட்டு தள்ளி விட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு சொறி பாப்பாண்டு உள்ளுக்கு எடுக்கலாம். ஆனால் பெற்றோர்களை கடைசி வரைக்கும், கபருக்கு போகும் வரைக்கும் மனசை ஒட்டச்சு நொறுக்கி தூளாக்கி போடுற ஒரு விஷயம் இருக்கு. அதான் பிள்ளைகள் லவ் பண்ணுறது. அதோட அவன் செத்துட்டுவான். அவன் வகுத்துக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி 10 மாதம் சுமந்து இந்த பூமியில் பெக்கும் போது செத்து மானத்தை இழந்த ஒரு தாய் பிள்ளை பெக்கும் போது கடும் வேதனை அடைகிறாள் என்று தானே நம்ம மக்களுக்கு சொல்றோம். அதோட இன்னொன்று இருக்கு, அதை ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம்? தலையை துறக்காத ஒரு தாய், முகத்தை துறக்காத ஒரு தாய், நடு ரோட்டில் தனியா போகாத ஒரு தாய், பிள்ளை பெக்கிறதுக்கு மட்டும் ஒரு அந்நிய டாக்டருக்கு முன்னால நிர்வாணமா இருந்து வைக்க முடியாத இடத்தில் கை வைக்கும் போது துடிச்சு போறாளே, அந்த வேதனைய நிவர்த்தி செய்ய முடியுமா அந்த பிள்ளையால? இவ்வளவு செஞ்ச அந்த தாய, இதுக்கெல்லாம் பொறுத்து நின்று உழைச்சி ஓடி தேஞ்சி போன அந்த தகப்பனை, உன்னை பொத்தி பொத்தி வளர்த்த அந்த தாய் தகப்பனை 20 வருஷமா ஒருத்தனுக்காக தூக்கி எறிகிறைய, இதை விட பெற்றோர்களை நோவினை செய்தல் இருக்குதா? இன்னைக்கு எவ்வளவு பேர் காதலிச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு லவ், எல்லார்ட்டையும் போனு மெசேஜ், தாய் தகப்பன் செத்து போறாங்க, வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழுகுறாங்க. மன்னிப்பேனா அல்லாஹ்? இது ஆக். இதுதான் பெற்றோர்களை நோவினை செய்தல்ங்கிறது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொல்லால் அடிக்கிறது, ஊட்ட விட்டு வெளியே இறக்குறது எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் நடக்கிறது. 50 ஃபேமிலி இருந்தால் 25 ஃபேமிலியில் நடக்குது இது. லவ், ஆம்பளை பிள்ளையும் லவ் பண்ணுறான், பொம்பளை பிள்ளையும் லவ் பண்ணுறான். இவ்வளவு செஞ்ச உமா பாப்பாக்கு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? இவ்வளவும் செஞ்ச தாய் தாப்பனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து தர தெரியாதா? நீ தான் விரும்பிட்ட, நீ ஆம்பளை. ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, ஆண் பெண்களை நிர்வாகம் செய்பவன், ஆணுக்கு ஒலி தேவையில்லை. ஆனா பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, அவங்களையும் சேர்த்து ஒரு பொண்ணு பார்த்தா உனக்கு என்னப்பா? பாப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன். ஒரு நல்ல ஆண்மகன் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அதை அவன் வீட்டுல சொல்லி அந்த பெண் வீட்டில் அறிவிச்சு அடைய பார்த்தால் அவன் தான் ஒரு உண்மையான இறையச்சம் உள்ள ஒரு முஸ்லிம். ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகனை பிடிச்சிருந்தா அதை வாப்பா கிட்ட உம்மா கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு பேசி பாருங்க என்றால் இவங்க புலன் விசாரணை செஞ்சு தேடி தேடி பார்த்து நல்லவன் என்றா கட்டி கொடுப்பாங்களே, அவள்தான் ஒரு நல்ல பெண். இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் நான் லவ் பண்றேன், மாஷா அல்லாஹ், அவள்
அப்படி மார்க்கம். இதுக்கு அடிக்கணும் காலில் போடுறதால லவ் பண்றாராம். அவள் அப்படி மார்க்கமாம். அவள் அப்படி மார்க்கம் பண்ணா உன்னை இப்படி லவ் பண்ணுவாள். அதுதான் அவளுக்கு பேட் கேரக்டருக்கு அடையாளம். ஒரு வான சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். அவ தொழுகிறாளா இல்லையா, ஈமான் இருக்கா இல்லையான்னு தேட தேவையில்ல. அவள் லவ் பண்றான்னு நீ சொன்னையே, அந்த பிஹேவியர் தான் அவளோட பேட் கேரக்டர். அவள் நல்லவள் இல்லை, கெட்டவள். அவள் நல்லவளா? நான் ஒரு ஆளை லவ் பண்றேன், அந்த பொடியன் கண்டும் நல்ல 5 நேரம் தொழுகுற தாடி வச்சிருக்கான், அந்த மாதிரி பொடியன் உன்னை லவ் பண்றான் என்றாலே அவன் கெட்டவன் தான். இதுக்கு சாராயம் குடிக்கானா தூள் குடிக்கானான்னு பார்க்க தேவையில்லை. அப்ப இது பெற்றோர்களை நோவினை செய்தல். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த ஹதீஸில் 3 பேர் அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்க மாட்டேன், சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன், அவங்கள்ட்ட பேச மாட்டேன், பரிசுத்தப்படுத்த மாட்டேன்னா, முதலாவது முதுமினுல் ஹம்ர், தொடர்ந்து போதை பாவிக்கிறவர். அது இன்றைக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. தூள்பாவனை அதுக்கு முக்கியமான காரணம், யாரோட பழகுறான்னு பார்க்கல. 2வது வந்து ஆக்கில் ஆகப்பெருசி லவ் பண்ணுறது. 3வது அத்தையூஸ் என்று சொன்னாங்க. தையூஸ் என்றாரு, குடும்பத்தில் தனக்கு கீழே இருக்கிறார்கள் மானக்கேடான விடயங்களை செய்யறத பார்க்காம இருக்கிற தலைவர். மாப்பிள்ளை வாப்பா நானா பச்சை மானக்கேடான விஷயத்த செய்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கார், அவர் தடுக்கல. விளங்கிட்டா?
அது தயவு. இசையை போட்டுக்கிட்டு டான்ஸு போடுறாங்க, டிக்டாக்கில் பாட்டு போடுறாங்க, என்னெல்லாம் கூத்து போடுறாங்க, ஃபோட்டோ போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை தடுக்கிற இல்லையா? ஏன் நாம் இப்படி இருக்கணும்? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த ரோஷம் இல்லாதவர் என்று சொல்லலாம். ரோஷம் இல்லாதவராக ஒரு குடும்பத் தலைவன் இருக்கக்கூடாது. அவர் கட்டுப்பாடு உள்ளவராக, கட்டுப்படுத்தக்கூடியவராக கண்டிப்பாக ஒரு தகப்பன், ஒரு கணவன், ஒரு அண்ணன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் இது யாரு எப்படி நீ பேசிட்டு இருப்ப? அஜ்னபி மஹரமை உறவன் இவன் ஆறு பொடியன், இது என்ன இது? எப்படி நீ தனியாக போவ? எப்படி இந்த பாட்டிக்கு போவ? அப்படி என்று நாங்கள் அதை தடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் அதை செய்யாட்டி அவர் ரோஷம் இல்லாதவர் அப்படிங்கிற விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமக்கு பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த உலக மாற்றங்கள் பிஸி அப்படி இப்படி என்னென்றாலும் பிஸிக்குள்ள பிஸியாக என்னத்தை எல்லாம் பார்க்கணும், நம்மளோட குடும்பத்தை பார்க்கணும். ஏண்டா நம்ம என்ன சொல்கிறோம்டா குடும்பத்துக்காக ஓடுறோம். ஆனால் உண்மை என்னண்டா குடும்பத்தை விட்டு போட்டு ஓடுறோம். தான் குடும்பத்தை விட்டு போட்டு குடும்பத்துக்காக ஓடுறோம்ட்டு வெளிநாட்டில் கடந்து காலத்தை முடித்து இளமையை தொலைச்சி வீட்டை வந்து சேர்றார். எல்லாத்துலேயும் வெள்ளி நேரம் எட்டி பார்த்துட்டு இப்போ காசை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? எப்போ அனுபவிக்கிறோம்? எப்போ நாம் இருக்கிறோம்? கடும் பிசி என்று பகலைக்கு வெளியில் இருந்தால் இப்போ பொண்டாட்டு பிள்ளைகளோட கதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாம் எல்லாருமே கடும் பிசி தான். ஒருத்தருக்கும் பெரிய கவர்மெண்ட் ஜாப் இல்லை. ஆனால் நாம் எல்லாருமே பிஸி. எங்கும் என்ன நடக்குதுண்டா நம்மளை அறியாமலே நம்முடைய நேரங்கள் திருடப்படுது. நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்மளை அறியாமலே நம்முடைய நேரங்கள் திருடப்படுது. எப்படி திருடப்படுதுண்டா உதாரணமாக பாருங்க. இந்த காலத்தில் மனுஷனுக்கு அவருடைய அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டுச்சு. உடுப்பு கழுகுறண்டா அதை எடுத்துக்கிட்டு போய் கல்லில் சோப்பு தேய்ச்சி கல்லில் குத்தி ஓங்கி அடித்து உடுப்பை கழுவி கொடி கட்டி காய வச்சு வீட்டை வந்து விறகு வெட்டி அடுப்பு மூட்டி அரிசி அரித்து கல் நீக்கி அதை பார்த்து மூடி ஒலை வச்சு எல்லாம் செஞ்சு போட்டு சமைக்கிறதுக்கு கொச்சிக்காய் அரைச்சி மஞ்சள் அரைச்சி உரலில் இடித்து இந்த தூளெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் செஞ்சு வச்சு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும், மாப்பிள்ளோட உடுப்பை கழுவி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு குடும்பத்தில் இருக்கிற மாமியா மதினி இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கும் நேரமும் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குற படித்து கொடுக்கறதுக்கும் நேரம் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ சிம்பிள் ஆயிடுச்சு. உடுப்பை கொண்டு போய் போட்டால் போதும், கழுவி காய வச்சு வைக்கும் வாஷிங் மிஷின். பாத்திரத்தை அடுக்கி வச்சாலே வெறும் கழுவி வைக்கிற பாத்திரம் கழுவுற டிஷ் வாஷிங் மிஷின் அதுவும் இருக்குது. வழங்கிட்டான். அங்கே அரிசி எல்லாம் அரிச்சு கல் நீக்க தேவையில்லை. கல் நீக்கின சுத்தமான அரிசி நீங்கள் அம்மி கிளவியும் சொலவும் ஊட்ட தேவையில்லை. எந்த வீட்டில் உரல் உலக்கறிக்கு அம்மி இருக்குது. ஒன்று இடிக்க தேவையும் இல்லை, ஒன்று அரைக்க தேவையும் இல்லை. எல்லாமே பவுடராக வருது. உடைச்சி போட்டு கொட்டுற வேலை மட்டும்தான். சரியா? அவ்வளவு குயிக், எல்லாம் முடிஞ்சு. இந்த சோறு பார்த்து மூடி பதம் தப்பி சோறு அரிசாகிற கதையே கிடையாது. இவ்வளவு தண்ணியை வச்சு போட்டு மூடி போட்டு நீங்கள் வந்து அது தானாவோ ஆயிரும், சோறு ரெடி ஆயிரும். எவ்வளவு சிம்பிளா எல்லாத்தையும் செஞ்சு இருந்தும் இப்பையும் கொஞ்சம் என்னண்டா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி போட்டு அதையும் செய்யாம ஆளுகள். இது நமக்கு மட்டும்தான் இந்த சமையல். வீட்டுக்கு 2 பேர் சாப்பாட்டுக்கு வந்தா காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் யோசிக்க என்னடா நாம சாப்பாட்டுக்கு வந்தேன்னு நம்மளோட காய்ச்சிட்டு இருக்கிறேன். குஷினி பக்கம் போகலையே, என்ன நடக்க போகுதோ. சில நேரம் நாம சாப்பாட்டுக்கு வந்தண்டு தெரியாதோ என்று டபக்குன்னு கிரிக்க கொள்ளான். கொரியல் எங்க அப்படியே இறக்கி வச்சு சொன்னா சாப்பிடுங்க. அவ்வளவுக்கு நேரத்தை மிச்சம் பிடிச்ச இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு பிஸி. என்ன பிஸி? சொந்த நானாட்ட போய் 1 மாதம், உமாவை பார்த்து 2 மாதம், மாமியாவை பார்த்து 6 மாதம் பிஸி. பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு ஆள் தேவை. இதுக்குள்ள வீட்டுக்கு ஒரு சேவனும் தேவை.
பிஸி. அப்போ உண்மையிலே நம்முடைய நேரம் திருடப்படுது. எப்படி நேரம் திருடப்படுதுண்டா, இந்த ராஷா இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன் நம்மளோட நேரத்தை திருடுது. நாம் எல்லாரும் ஃபோன் பார்க்கக்குள்ள நல்ல ஃபோன் பார்த்து பாவிக்கிறதுக்கு நல்லதா, நீண்ட நாள் உழைக்குமான்னு கேட்டு அந்த ஃபோனை வேண்டுற. எப்படின்னா, இந்த ஃபோனை நான் பாவிக்க போகிறேன்னு தான் வேண்டுறேன். ஒரு நாளைக்கு தான் நீங்கள் ஃபோனை பாவிக்குது, மறுவா ஃபோன் உங்களை பாவிக்குது. நம்மளை ஃபோன் பாவிக்கிறதால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஃபோன் வச்சு போட்டு போகணும். அதை கொண்டாடி பாஸ்வேர்டு உடைச்சு பார்த்தா எல்லாம் ஜல்லாயிடும். பாத்ரூமுக்கு ஃபோன், தலைவாணிக்கு அடியில் ஃபோன், வெட்டையால் போகக்குள்ள ஃபோன், கிட்னி இருக்கிற மாதிரி ஃபோன் இருக்கும். அதையும் வைக்கணும் இதையும் வைக்கணும் ஃபோன். அதுலேயும் சிலர் கொண்டாடி பக்கத்துலேருந்து ஃபோன் பேசுகிற ஸ்டைலே தனி. ம் 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 ஆ ம் 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 என்னடா இது, என்ன லாங்குவேஜ்? அங்கால இருக்கிற ஆளுக்கு அவ்வளவும் புழங்கிடும் ஃபோன் கதை அழைச்சி முடிஞ்சு. ஒரு வேடு வராது. எப்படி வெறும் வந்தா மாட்டிக்கிற. இப்படி எல்லாருக்கும் போய் விரண்டுங்கள் வேணும். வயசிக்கு மதான் இளசிக்கு மதான்டா எப்படி வாழ்கிறேன் நான்? இந்த ஃபோன் நம்மளோட நேரத்தை கடத்துது. இந்த ஃபோன் நம்மளோட நேரத்தை திருடுது. புருஷன் வந்தா புருஷனோட கயச்சிட்டு இருக்கோன்னா அவள் ஃபுல் ட்ராமாவில் ஒரு நாடகத்தில் கடுங்கட்டத்தில் இருக்கா. டார்லிங் அண்டைக்கு தான் டார்லிங், அண்டைக்கு ஒரு டார்லிங் போட்டு அவன் அப்படியே கூலாகிடுவான். மேசையில் வச்சிருக்கீங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படி இப்படி சொன்னால் சமைச்சே சாப்பிட்ருவார் அவர். ஒண்டாட்டி டார்லிங் வந்துட்டார். வா இது போதும், ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் சமைச்சு சாப்பிடுவேன். அப்போ பொண்டாட்டியோட கதைக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோட கதைக்கு நேரம். ஸ்கூல் கலைஞர் அந்த பிள்ளைகள முகத்தை பார்க்கல. ஏன் ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குது, என்ன செய்யுது, மாப்பிள்ளை ஏன்னு ஒரு சாதியாக இருக்கார், இவர் எப்படி இருக்கா, பொண்டாட்டி ஏன்னு அப்படி இருக்கா, வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் ஒன்றும் தெரியும். எல்லாரையும் ஃபோனில் கிறுக்கனாக்கி வச்சுக்கிட்டு. அப்போ ஃபோன் நேரத்தை கடத்துது. இந்த ஃபோன் நேரத்தை கடத்தி நம்மளை நாசமாக்கு. தொழுது ஒரு சலாம் கொடுக்கக்குள்ள ஃபோனில் பிடிச்சி தான் 2வது சலாம் கொடுக்கும். தொழுது முடிஞ்சா இமாம் சொல்லித்தாராரு, அஸ்தாக்ஃபிருல்லாஹ் 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 3 தரேன்னு சொல்லி, அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் யஷ்ஃபீக் சொல்லுங்க. இந்த அஊது பிஇஸ்ஸதிக வ குத்ரத்திக இதெல்லாம் சொல்லுங்க. இந்த திக்ருகளை போட்டிருக்குது. இது அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும். நாம ஜும்மா ஓதிக்கிட்டு இருக்கோம், அது லைவா போயிட்டு இருக்கு. ஓதி ஜும்மா ஓதிட்டு இருக்கக்குள்ள கமெண்ட்ஸ் வந்தாச்சு. ஒரு ஆள் சூப்பர்ன்னு வராது. அப்போ பயான கேட்கலையாடா நீங்கள்? என்ன இருந்தான் வீடியோ எடுத்து போட்டானோ, என்ன இருந்தான் லைக் போட்டானோ, அப்படி 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 எங்க அண்ணாரா அதை ஸ்பீடு பிள்ளைகள். இதுக்குள்ள ஸ்கூல் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஜூம் கிளாஸ். ஜூம் கிளாஸை போட்டான். இந்த ஜூம் கிளாஸ் போட்ட கொரோனா வரப்படாண்டு வந்திருந்தாலே கொஞ்சம் பேர் தான் செத்துருப்பேன். இந்த ஜூம் கிளாஸ் போட்டதால முழு பெரும் இன்றைக்கு தலையில கையை வச்சிருக்காங்க. 15 வயசு புள்ள உண்டானது. எத்தனை கேஸ் எனக்கு வந்துச்சு. வல்லாஹ் இந்த பள்ளிக்குள்ள நான் சொல்றேன், இந்த ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மாசம் போகல, ஒரு 6-7 கேஸ் என்கிட்ட வந்துட்டு 15 வயசு தாண்டல எல்லாம் நடந்து முடிஞ்சு. எப்படி இருக்கும் அந்த பேரண்ட்ஸ்? எல்லாம் கூட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் எல்லாம் செஞ்சார். நாம நினைக்கிற புள்ள ஆன்லைன்ல படிக்குதுண்டு. 8 மணிக்கு ஸ்கூல் 7:30 ஸ்கூல் ஒழும்புடா, அந்த 7:15 தான் ஒழும்புவான். ஜூம் கிளாஸில் 10 மணிக்கு வகுப்பு, 6 மணிக்கு போன தாங்க பாப்பா கிட்ட என்ன அக்கறையாக கேட்காங்க. 10 மணி தானே, அது இப்போ ரெடி ஆகணும் இல்லை எப்படிங்கிற 10 மணி கிளாஸுக்கு 6 மணிக்கு ரெடி ஆகணுமா. 7:30 ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 7:15 தான் எழும்புறான். அதுவும் சில நேரம் அடி வாங்கிட்டு 8 மணிக்கு தான். அப்போ டைரக்டா நீயா படிக்க போகக்குள்ள உனக்கு ஸ்மாச்சல் அறி ஃபோனில் படிக்கிறேன்டா என்ன ஆசை அறிக்கை. ஆனால் படிக்க மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் செஞ்சாச்சு. பாப்பா உமா அம்பே எனக்கு தெரியா இந்த ஃபோனுக்குள்ளே என்னத்தை இறக்கி மறைச்சி உள்ளே வச்சிருக்காண்டு. நீங்கள் போகக்குள்ள ஒரு பட்டன் அழிச்சு விட்றாங்க, க்ளீனாக பார்த்தா ஒன்றும் இல்லை. டவுன்லோட் பண்ணி கதைச்சி ஃபோட்டோ அனுப்பி வீடியோ அனுப்பி எல்லாம் செஞ்சு விட்டு அதை டிலீட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு ஃபோனை தருவான். நீங்கள் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். நேலுமண்டா சந்தேகமாக இருந்தால் பாரு. இல்லை எவ்வளவு நாசம் போச்சு முடிஞ்சு.
இதுக்குள்ள சில பிள்ளைகளுக்கு ஜூம் கிளாஸில் பாடம் பாப்பா போனை தாங்கன்னா பாப்பாவுக்கு போன் கொடுக்க பயமண்ணா அவர் 2ஆம் வெளியில் வந்துருமன். அதுக்காக தனி போனை வேண்டி கொடுத்துட்டார். அதால் இன்னும் கொஞ்சம் பேர் நாசம். இப்பயும் ஸ்கூலில் இந்த குரூப் விடுறாங்க இல்லை, டீச்சர்ஸ்மாருக்கு நல்ல லேசு கண்டுட்டாங்க விளக்கிட்டா. டக்கண்டு இரவு 12 மணிக்கு வருது, நாளைக்கு இதை செஞ்சுக்கிட்டு வாங்கன்ட்டு. அவன் படுக்கல, நான் படுக்கப்படாதா போட்டாச்சு. அப்போ பிள்ளைகளுக்கு போன் கட்டாயம். ஒரு குரூப், அந்த குரூப் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் டீச்சர் அனுப்பிட்டு பார் நாம் எழுதிக்கிட்டு போகணும். அவங்க சம்பளம் எடுப்பாங்க, ஒரு பட்டனை நசிச்சுட்டு நீங்கள் இப்படி அனுப்புறதால பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபோன் கொடுக்க வேண்டி வருது. பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுத்ததால பிள்ளைகள் நாசமாக போகும். அதை பேரண்ட்ஸ் கேட்க மாட்டோமா? நாம் எல்லாரும் போய் நம்முடைய ஸ்கூல் பிரின்சிபல் ஓடிக்குளான், குழந்தை பிள்ளைட தலையில் பூசுகிற ஓடிக்குளான், அந்த ஓடிக்குளான்ல எழுதிக்கி நல்ல சின்ன எழுத்தில் எழுதிக்கான், விரிச்சு பாருங்க, சிறுவர்கள் இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டாம். எப்படி எழுதிக்கான், அது குழந்தைகளுக்கு தான் பூசுறண்டு வந்திருக்கி, அதில் எழுதிக்கான் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்த வைக்கப்படாது. கொண்டு கையில் கொடுக்க சொல்லுது. என்ன அறிவியல் அச்சா! அப்போ எப்படி நாம் வாழ்றது? இப்போ நாம் போய் சொல்கிறோம் இல்லையா ஸ்கூலில், நமக்கு தானே ஸ்கூல், நமக்கு படித்து கொடுக்குறது தானே ஆசிரியர், நம்மளுக்காக நாம கேட்குறானே நம்மளோட உரிமையை, நாம தான் கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம போய் கேட்குறானே, பிரின்சிபலை சந்திச்சோமே, சத்தியை சந்திப்போமே, அப்போ எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு போவோமே நாம் பேரண்ட்ஸ். நம்முடைய ஸ்கூலில், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிக்குது, நம்ம எல்லா பேரண்ட்ஸும் போய் அந்த ஸ்கூலுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம், ஒரு மகஜர் கொடுப்போம். எங்களோட பிள்ளைகள் முஸ்லீம்கள் தாடி வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் கொடுங்கள. நம்மளோட பிள்ளைகள் போகாமல் கதிரை மேசைக்கா படிப்பிச்சு கொடுக்குறவங்க, கதிரை மேசைக்கா படித்து கொடுக்குற பிள்ளைகளுக்கு தானே இது எங்களோட கலாச்சாரம். அது செய்ய இல்லைன்னா இப்போ பர்தாவையும் கலட்டுங்களே, விட்டா பர்தாவையும் கலட்டுவாங்க. அதுவும் முடிஞ்சோம் டிசிப்ளினா தெரியலண்டு விளங்கிட்டா. அப்போ நாங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். நாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நிறைய பிரச்சனை இன்னைக்கு காலிக்கோட்டில் டிவோர்ஸ் கேஸ் தானே கூட வருது. கல்யாணம் நடந்த ஃபைல் கொஞ்சம் தானே இருக்கு. காலியார விட்டேன், காலியார ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் நடந்த ஃபைல் இந்த 6 மாதத்துக்கு இவ்வளவு தான். டிவோர்ஸ் கேஸ் இவ்வளவு இருக்கு. சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் நீ எனக்கு வேணாம், அவுட், கெட் அவுட். எல்லாம் நாடகத்தில் பார்த்தது. நாடகமும் படகமும் என்ன சொல்லுது? எப்படி மாமியாரை பழி வாங்குற, எப்படி மாப்பிள்ளைய கலட்டி விட்ற, எப்படி பொண்டாட்டியை தள்ளி விட்ற, எப்படி லவ் பண்ணிக்கிட்டு ஓடுற, வசதிக்கார பிள்ளைய எப்படி கைக்க போடுற, வசதிக்கார பொடியனை எப்படி கைக்க போடுற, கல்யாணம் பேசி கல்யாணம் நடக்க இருக்க கோலை எப்படி போய் அதை கெடுத்து நாம் கையில் பிடிச்சிக்க போகிற. இதுதான் படம். இதெல்லாம் அப்படியே பார்த்து போட்டு பிள்ளைகள் ரெடி, பெரியாக்களும் ரெடி. அப்போ இந்த கலாச்சாரம் என்னதுக்கு நமக்கு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லை? இப்போ நாங்கள் முதல் ஒரு பேரன் தாய் தகப்பன் விளங்கணும், ஓரம் உழைக்கும், குடும்பம் நல்லா இருக்க. அதை எப்போ நல்லா இருக்கிற, இப்போவிலேருந்து தான் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசணும், கண்டிப்பாக பேசணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டிருப்பதை வெறுத்தார்கள், கணவன் மனைவி பேசுவதை தவிர. விடிய விடிய பேசிச்சிருந்தாலும் நன்மை. நம்மளவன் விடிய விடிய பேசுகிறான், ஆனால் பொண்டாட்டியோட இல்லை, ஆரையாலும் பொண்டாட்டியோட, அவரை பொண்டாட்டியோட பேசுகிறான். இப்போ ரோட்டில் நின்று ஒரு இடத்துல நானும் தொடர்ந்து பார்க்குறேன், ஒரு வெக்கனார் கார் ஒன்று வருது, ஏசியை போட்டுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான். 12 மணியாக்கு 1 மணி அவன் நிற்கான், அதுக்குள்ளே இருக்கான். அவனுக்கு அந்த ஊடு சொந்த ஊடும் இல்லை, அந்த ஏரியா வாகனமும் இல்லை. அடிக்கடி வாகனம் வரும், அவடத்தை நிற்கும். ஒரு 12 1 மணி வரைக்கும் அந்த வாகனத்துக்குள்ளே இருக்கான்.
நைஸாக பக்கத்தால் போகிற மாதிரி போய் பார்த்தா ஃபோன் கழிச்சு சிரிக்காரு ஹாஜியார். அப்போ அது பொண்டாட்டியாண்டா விட்டு கதை, பொண்டாட்டி இல்லாது ஆரையாலும் பொண்டாட்டி பாவம். அப்போ இதெல்லாம் இன்றைக்கு மனுஷனுக்கு ஷைத்தான் ஆசை விட்டுறான். அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கின்ற ரசூல்லா சொல்லிட்டாங்களே, உனக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசை வந்தா வீட்டை போகும், அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கன்னு சொன்னாங்களே, ஏன் இதை புரிய மாட்டேங்க. ஷைத்தான் அந்த களவுல திங்கிற மாங்காயத்தான் கடும் ரசமா காட்டுற. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு அங்க அவளுக்கு இங்க உலகம் எல்லாம் இப்படி புழுத்து வடியுது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிப்பு வீதியோரங்களில் விபச்சாரம் நடக்கும்ங்கிறது நெருங்கிட்டு சில இடத்துல நடந்துட்டு. இதுக்கு என்ன காரணம் என்றா, நமக்குள்ள நல்ல கம்யூனிகேட்டர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல தொடர்பாடல் இருக்கிற நேரம். அப்பா நேரம் கொண்டு வந்துருக்கேன், ஓடி போய் காய்ச்சிட்டு இருப்போம், சும்மா காய்ச்சிட்டு இருக்கேன்டப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு பேரும் போனை தூக்கி வச்சு போட்டு கையை பிடிச்சிக்கிட்டு உடம்பை டச் பண்ணிக்கிட்டு கதைச்சிக்கிட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி விரலை கோர்த்துக்கிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா நாயிட மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. அந்த அதிசயிக்கு அதுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க, இத்தனைக்கும் நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன்னாங்க. ஐரி நாளும் கடைக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் அடிக்கடி ஃபோனில் நாம காய்ச்சி தீக்கணும். என்ன நடக்க, என்ன செய்யுற, சமைச்சியா, சாப்பிட்டியா, பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்யுது, மாஷா அல்லாஹ் நல்லா ஹை. எவ்வளவு நேரம் எடுக்கு, ஒரு நிமிஷம். அடிக்கடி ஒரு நிமிஷம் பேசினா நாள் முழுக்க இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பாக நம்ம ஒய்ஃப் பிள்ளைகளை எங்கேயாவது வெளியில் அடிக்கடி கூட்டிக்கு போகணும். ஒரு மாதத்தில் ஒரு தடவை, ஒரு 2 மாதத்துல எங்கேயாலும் போகல, அடி கூட்டிக்கு போகும். சும்மா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிடுவோங்க. ஆக்கினத்தை கொண்டு ஒரு இடத்துல ஒரு தண்ணி கரையில் வச்சு திம்போம். அப்போ நல்ல ஒரு கம்யூனிகேட் அவங்களுக்குள்ள வரும், மனம் விட்டு பேசணும். அதுலேயும் இந்த இந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுறதுக்கு ஒரு நுணுக்கம் இருக்கு. ஒன்று உடம்பு டச்சில் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லாதவங்கள்ட்ட உடம்பு தொடாமல் தான் பேசணும். அது ஆம்பளை என்றாலும் பொம்பளையும் என்றாலும் டச் பண்ணி பேசக்கூடாது. அது கூடாது, தள்ளி தான் இருக்கணும். முழங்கால் முட்டக்கூடாது, தள்ளி அப்படி இருந்து என்ன செய்யணும், அப்படி பேசணும். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ண்டா நெருக்கமாக இருந்து பேசணும். ஒன்று கண்ணை பார்த்து பேசணும். ஐ கண்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம். ஐ கண்ட்ராக்ட் ஏனென்றா ஒரு மனிதனுடைய முழு இமோஷனையும் வெளிப்படுத்துறது முதல்ல கண் தான். இந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் அவர் வெக்கத்தில் இருக்கிறாரா, கூச்சத்தில் இருக்கிறாரா, ரோஷத்தில் இருக்கிறாரா, கவலையில் இருக்கிறாரா, மகிழ்ச்சியில் இருக்கிறாரான்னு தெரியும். ஃபேஸ் கவர் போட்டுக்கு இருக்கிற நம்மளோட மனைவியிட கண்ணை பார்த்து சிரிக்காளுங்கிறது புரியுதா இல்லையா? கண்ணு மட்டும்தான் தெரியும். என்னடி சிரிக்கிற, எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் கண்ணு இருக்கே. அந்த கண்ணில் சிரிச்சாலும் தெரியும், அழுதாலும் தெரியும், யோசிச்சாலும் தெரியும், கோபம் வந்தாலும் தெரியும். இப்போ முதல்ல ஐ கண்ட்ராக்ட், கண்ணை பார்த்து நாம் என்ன செய்யணும், பேசணும். இமோஷனை திருப்பி கொடுக்கணும். ஒரு நல்ல ஒரு பேச்சில் இமோஷனை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்குறான்டான்னு அவள் ஃபீல் ஆகும்போது அந்த ஃபீலிங்கை சொல்லணும். ஓ, உங்கள் பாப்பா மவுத்தானது உனக்கு இன்னும் மறக்க இல்லாமல் இருக்குது, நீ ரொம்ப வேதனைப்படுறாய்ங்கிறது எனக்கு விளங்குது. அவ்வளோதான். நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல என் மைண்ட் என்னங்கிறத முன்னுக்கு இருக்கிறாள் புரிஞ்சா அங்கே சிம்பதி காட்டிடுவோம். அங்கே தான் சிம்பதி வரும். ஓகே, இவர் தான் எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆள் அப்படின்றத என்ன செஞ்சிருவோம், நம்ம புரிஞ்சிக்குவோம். அப்போ இமோஷனை வெளிப்படுத்தணும். அடுத்தது அவங்க என்ன பிரச்சனையை கதைக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு தீர்வு கொடுக்கணும். அதை கட்டளையாக கொடுக்காம கருத்தாக கொடுக்கணும். இப்படி செய் என்று சொல்லாமல் அப்போ நாம் இப்படி செய்வோமா என்று கேட்கணும். சஜஸ்ட் பண்ணுறவரை கொமெண்ட் பண்ணுறவர். அந்த கதவை பூட்டுங்கிறது கொமெண்ட், பூட்டலாமாங்கிறது சஜஷன். பேசக்குள்ள அப்படி தான் சொல்லணும். அந்த ஜன்னலில் கொஞ்சம் பூட்டலாமா அப்படின்னு. பயான் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ இது அந்த நல்ல ஒரு கம்யூனிகேட் இருந்தால் தான் நம்ம நீடிக்கும் குடும்பம் நல்ல
கதைக்காம நேரம் கிடைச்ச உடனே வீட்டை வந்து இங்க இருக்கிற ஆளோட நம்ம கதைக்க பார்க்கணும், அவங்கள ரசிக்கணும், அவங்கக்கிட்ட பரிமாறணும், கவலைகளை சொல்லணும். பெண்களும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டை வரவேற்கிற முறையை சரியா செய்யணும். வீட்டுக்கு வந்த உடனே சேர்த்து வச்ச பிரச்சனையை தலையில கொட்டப்படாது. வாங்கோ, உங்களை தங்காத்துக்கு இருக்கேன் வாங்கோ வேண்டா. அவனுக்கு இப்ப ஏற்கனவே ஒரு ப்ரெஷர்ல வருவான், ஒரு 170 வருவான். பிறகுல சும்மா இருக்கான வீட்டுக்கான வாராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம்ங்கிறானே, அஸ்ஸலாமு அலைக்கும், ஓ வாங்கோ சலாம், அயலுக்கு சலாம் வாங்கோ வேண்டோன்னு 370க்கு ஏறும். ஏறினா மரா இடது கண்ணம் சிவக்கும் என்ற அவருக்கு விளக்கை தானே வழக்கம். அப்ப முதல் வீட்டுக்கு வர ஒரு ஹஸ்பண்டை முகத்தை ஒரு பெண் பார்க்கணும், அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருங்கிறத நோக்கணும். வந்த உடனே சலான்னு சொல்லி இருங்கன்னு பேக்க வேண்டி எடுக்கணும். உட்காருங்க, சாப்பாட்டை வைக்கட்டா, ஏதாவது டீ ஊத்தட்டா, தண்ணி கொஞ்சம் தரட்டா, உட்காருங்களா எங்கணும். அவர் டென்ஷனை புரியும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, எதுக்கு யோசிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அவர் ஏதாவது பிரச்சனையை சொன்னா அதுக்கு பழி தீர்த்திடப்படாது. நாங்க அப்பவே சொல்லிட்டோம், உங்களுக்கு கேட்டா தானே. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த நாயோட பழகனாமன்ட்டு. இப்ப ஆப்பு வச்சுட்டானா இல்லையா? இப்ப இவருக்கு அந்த சூடு ஏறும். அப்படி சொல்லப்படா. என்ன கலாக்கதிர் நடந்துட்டு விடுங்க. நீங்க ஒருத்தருக்கு மணியானம் செய்யல, உங்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பா உதவி செய்வான். ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பயந்து நடுங்கி ஜம்மூலூனி என்ன போத்துங்கன்னு ஓடி வந்த ரசூலுல்லாஹ். ஹதீஜா நாயி என்ன ஒரு உருவத்தை கண்டன், இந்த காட்டுக்குள்ள என்னத்துக்கு போன விட்டறிக்க, சும்மா மலையில ஒரு குகைக்குள்ள போய் படுத்தா என்னத்தை கண்டாயோ நீ என்று சொன்னாங்களா? ஹதீஜா நாய் சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றுமாகாது, நீங்க குடும்பத்தை சேர்த்து நடக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க, அநாதைகளை ஆதரிக்கிறீங்க, விதவைகளுக்கு நீங்க உதவி செய்றீங்க, விருந்தோம்பல் செய்றீங்க, நல்லதுதான் நினைக்கிறீங்க, நல்லதுதான் செய்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எந்த கெடுதியும் நடக்காது, பயப்படாது. அவர பிரச்சனை முடிஞ்சு. அதுதான் பொண்டாட்டி, அதுதான் மனைவி. அப்ப வரக்கூடியவரை மனைவி அப்படி ஆதரிச்சால்தான் அந்த குடும்பம் விளங்கும். அந்த குடும்பம் என்ன செய்யும்? விளங்கும். அது கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை செய்யணும். அப்ப அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த சமுதாய மாற்றம் வரும்போது நமக்குள்ள இருக்கிற கலாச்சாரத்தை மாற்ற போடாது. நீ என்ன விஞ்ஞானத்தை கொண்டு வந்தாலும் நாங்க இஸ்லாத்துல சரியா தான் இருப்போம், அக்கீதாவுல சரியா இருப்போம், தொழுகை எங்களை வீட்டில் இருக்கும், டைமுக்கு பள்ளிக்கு போவோம், பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். நீங்க பள்ளிக்கு போனா தான் பிள்ளை பள்ளிக்கு போகும், நீங்க வீட்டுல தொழுதா தான் பெண் பிள்ளைகள் வீட்டுல தொழும், நீங்க பேசுறதை தான் திருப்பி பேசும் பிள்ளை. நாம சொல்ற புள்ள கெட்ட வார்த்தை பேசுதண்டு, ஒரு நாளும் கெட்ட வார்த்தை புள்ள பேசுறதில்ல, கேட்ட வார்த்தை தான் பேசும். நாம கதைச்சது தான் புள்ள, நாம எப்பயோ கதைச்சிருப்போம், நமக்கே மறந்துருக்கும். அந்த இமோஷன் வரும்போது அவனு கதைப்பான், அது கேட்ட வார்த்தை அப்படியே மனசுல ரெக்கார்ட் ஆகும். அப்ப பிள்ளைகளுக்கு முன்னால நம்ம சொல்லு, அவன் வளர்ந்துட்டான், அதுக்கு பிறகு என்னத்தை சொல்ற இல்ல, அவருக்கும் சொல்லணும், பொண்டாட்டி புருஷனுக்கும் சொல்லணும். தொழுதுட்டீங்களா? மறந்துருப்பான். அல்லாஹ் அக்பர், இஷா தொழல என்ன அப்படியம்மா சொல்லுங்க, ஞாபகப்படுத்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தணும். அப்ப நம்முடைய வீட்டுல கண்டிப்பாக நல்ல கம்யூனிகேஷன் வைக்கணும், நல்ல இஸ்லாமிய சூழல் வைக்கணும், இஸ்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட என்ன செய்யாது? கெட்ட சைத்தான்கள் உள்ள வராது. வீட்டுல குர்ஆன் வீட்டுல தொழுறோம், வீட்டுல கண்டிப்பா அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். இதுதான் ஆகப்பெரிய சனியன். நாம நமக்கு கூட்டாளி வழங்கிட்டா 3 டீ அப்படிம்பார், ஹோட்டல் சர்வர் மாதிரி அவ டீயை கொண்டாந்து குனிஞ்சு வைப்பா. இவர் நான் போய் கிச்சன்ல அந்த டீயை வேண்டி கொண்டாந்து கொடுக்கணும்.
அவள் கொண்டாந்து கொடுக்குற அவட தேனன்று எப்படி நல்லா இருக்கல சோமா இருக்கல வைஃப் சோமா இருக்காவா இதை வைஃபை கண்டே அவள் கேட்கல விளங்கிட்டா அவளை கண்டே கதைக்காம போனவள் எங்க கொண்டாந்த கலாச்சாரம் ஒண்டா ட்ரூர் போற ஒண்டா சாப்பிட்ற குத்தி இவர் அங்க ஜோக் கதைக்கிற அவ இங்க ஜோக் கதைக்கிற அஜினபி மஹரமி உறவு பேணணும் ரோஷமுள்ள ஆம்பளையா நாம இருக்கணும் சிலர் பொண்டாட்டியோட சேர்த்து செல்ஃபி எடுத்துப்பட்டு ஃபேஸ்புக்கில் போடக்குள்ள அவட முகத்துக்கு மட்டும் ஒரு பூவை போட்டு இறக்கி விட்டுருவாங்க குழந்தை பிள்ளைக்கு தெரியும் அந்த பூவை எடுக்கிற முறை இன்னைக்கு அவ்வளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு நீங்கள் நினைக்கான் பூவை போட்டிருக்கோம் அது எடுக்கல எடுப்பான் அதுக்கெல்லாம் ஆளிரி சரி எடுக்க இயலா எல்லாத்துக்கு மரச்சத்தை போட்டு நீ மட்டும் போடன் செல்வி சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறதே இல்லை நுவரெலியாவில் வச்சு செல்வி எடுக்காங்க எடுத்து நாங்கள் நுவரெலியாவில் ஃபுல் பண் என்று எழுதுவாங்க அட நீ நுவரெலியாவில் நீ ஊருக்கு வர்றதுக்கு எப்படியும் 12 hour ஆகுமென்று கள்ளனுக்கு ஐடியா கொடுக்காய் நீ வீட்டை இல்லை ஃபெமிலியோட நுவரெலியாவில் யாருக்கு ஐடியா கொடுக்கப்ப இந்த வீட்டை வந்தா அலுமாரி உடஞ்சி கிடக்கும் நீ தானே சொன்ன நான் வீட்டை இல்லை நுவரெலியாவில் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலை தான் இந்த போன் உங்களோட ஃபேஸ்புக்கை எடுத்தா நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கலன்னு தெரியும் ஒரு ஆளை ஸ்டேட்டஸை பார்த்தா தெரியும் பொண்டாட்டி புருஷன் கடும் சண்டையாக்குமா பொண்டாட்டி புருஷன் கடும் சண்டை போல எப்படி தெரியல பாரு ஸ்டேட்டஸை பாரு வஞ்சகத்தை நெஞ்சில் வைக்கும் மங்கையர்கள் என்று போட்டிருக்க அப்ப என்ன அர்த்தம் அவருக்கும் பொண்டாட்டிக்கும் குழம்பிட்டு அர்த்தம் இன்னரம் பாப்பான் ஆஹா மச்சான் பொண்டாட்டியோட நல்லா கொள்ளிட்டார் அவட நம்பர் எனக்கு தெரியும் ஹலோ நல்லா இருக்கீங்களா சோமா இருக்கீங்களா என்றுவான் இவன் உன்னை ஸ்டேட்டஸ் எல்லாம் அவன் உள்ள வருவான் உங்களுக்கு தேவையா இது குடும்ப சண்டையே ஸ்டேட்டஸ்ல போயிருக்கும் விளங்கிட்டா அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்க போன்ல போறது வீடியோ போறது அஜ்னபி மஹரமி உறவு பேணணும் நம்மளோட வீட்டு ரகசியம் வெளியில போகக்கூடாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மகனை சந்திக்க வராங்க மருமகள் தான் நிற்கிறா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை காணோம் அவருக்கு தெரியா மாமனார் எங்கம்மா இஸ்மாயில் வெளியே போயிருக்கார் குடும்பம் எல்லாம் எப்படிம்மா போகுது ரொம்ப கஷ்டத்துல போகுது அதுக்கு ஒரு வழி இருக்குமா வாசப்படியை மாத்த சொல்லு அப்படின்ட்டு வந்துட்டார் அவருக்கு தெரியும் மகனுக்கு வாசப்படியண்டா என்னன்னு தெரியும் இப்படி ஒரு பெரியவர் வந்தார் வாசப்படியை மாத்த சொன்னாருன்றொன்னு இப்படி இருப்பார் இப்படி தாடி இப்படி முகம் அப்படியா ஓஹோ அப்ப தலாக் என்னென்ன சொல்ற எங்கட குடும்பத்து பாஸ்வேர்டு அதுதான் வாசப்படி என்ற மனைவி நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க விட்டுட்டாங்க அப்ப குடும்ப ரகசியத்தை குடும்பத்துல உள்ள பிரச்சனையை வெளியில சென்னா அவளோட வாழையலாண்டதுதான் இஸ்லாம் நீங்க திண்டது திங்காது ஆக்கினது ஆக்காது கஷ்டப்படுறது கடன்ல இருக்கிறது குடும்பத்துக்கு உங்களுக்குள்ள சண்டை வந்தது எனத்துக்கு மற்றவனுக்கு இது லேசா குழம்பினாலே பக்கத்து வீடு எல்லாம் வந்து எட்டி பார்த்துருவோம் அம்புட்டு சத்தம் போடுவாங்க அவங்க ஒன்ன கல்யாணம் காட்டினத்தாலாம் எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சட்டம் போடு ரகசியம் அச்சை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க வலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபி புயூத்திக்கும் பொண்டாட்டி புருஷன் உங்க பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில கொண்டு போக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்ப ஒரு அஜ்னபி மஹரமி உறவு பேணணும் நம்ம சிறை வாழ்க்கை வீட்டுக்கு வந்தால் ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் அந்த பக்கம் கலப்படங்கள் இல்லை கலந்து பேசுறது இல்லை இதுதான் இஸ்லாம் இதுதான் மார்க்கம் அதை புதுசாக வந்தாக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தாக்கள் யூரோப்பிலேருந்து வந்தாக்கள் அமெரிக்காவிலேருந்து வந்தாக்கள் சொல்லுவாங்க என்ன நீங்கள் இன்னமும் அந்த 1400 ஆண்டு காலத்துக்கு முன்னே இருக்கேல் அப்படின்னு ஓ அங்கதான் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தார்கள் அதுதான் புனிதமான காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருல் குரூனி கர்னி நூற்றாண்டவர்களில் சிறந்த நூற்றாண்டவர்கள் எனது நூற்றாண்டவர்கள் இந்த உலகத்துல நீ என்ன சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி காரு பறந்தாலும் சரி சிறந்த நூற்றாண்டவர்கள் சஹாபாக்கள் தான் சும்மல்லதீன யலூனஹும் அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் தாபீன்கள் தான்
சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு அடுத்து சிறந்தவர்கள் தபை தாபீன்கள் தான். என்ன இப்போ ஒன்று கேட்கணும், நாம நீங்க கார்ல பறக்கிறது இல்லை சிறப்பு, அல்லாஹ்விடத்துல பேசினாங்களே அதான் சிறப்பு, ஈமான் இஸ்லாத்தோட இருந்தாங்களே அதான் சிறப்பு. இங்க இவங்க நையாண்டி பண்றதுக்கு உங்களோட அமெரிக்காவை நீங்க வச்சுக்கோங்க, உங்களோட வெளிநாட்டு வாழ்க்கையை நீங்க வச்சுக்கோங்க, நாங்க இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்றோம் பாப்பா, இதுக்குள்ள தயவு செஞ்சு குண்டு வச்சிடாதீங்க, இந்த குருவி கூட்டுக்குள்ள தயவு செஞ்சு குண்டு வைக்காம போங்க, நீங்க விளங்கிட்டா. புருவத்தை வலிச்சு போட்டு எழுதிக்கிட்டு வார ஆளுகள், லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு இருக்க ஆளுகள், தொட்டு காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம். அதுலேயும் கல்யாணத்தில் ஃபேஸ்புக்கு மணப்பெண்ணுக்கு ஒரு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் செலவழிச்சு ஃபேஷியல் செஞ்சு போட்டு லொஹரும் இல்லை அசரும் இல்லை மகரிபும் இல்லை, ஏன்டா கழுவினா கரைஞ்சிடும் 75. புது செய்யணாதே. ஒருத்தன் என்கிட்ட வாராங்க, வல்லாஹி ஒருத்தனை கூட்டிக்கு வாராங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை அரமசரமா பொண்ணு தேவையில்லைண்டான் அவன். இவ மச்சினமார் சேர்ந்து என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிக்காரங்க, பொண்டாட்டியை கூட்டிக்கல அவரை தான் கூட்டிக்காரங்க. சார் ஒரு கவுன்சிலிங் கொடுங்க சார், அவர் பொண்ணு பார்த்து போட்டோ பார்த்து கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை இருந்தோட்டு இப்போ தேவையில்லைங்கார் சார். இங்கே வா வாப்பா, என்னடா உனக்கு என்ன பிரச்சனை சார்? என்னைகிட்ட போட்டோ காட்டினாங்க, போட்டோ பார்த்தேன், அழகான பிள்ளை, வெள்ளை பிள்ளை, பொண்ணு பார்க்க போனேன், ஓகே ஃபோட்டோவில் இருந்து அதே அழகான வெள்ளை பிள்ளை, கல்யாணம் முடிச்சேன் அதே வெள்ளை அழகான பிள்ளை, ஒரு 2 நாளையால குளிச்சு போட்டு வந்தாள் அது கருத்த பிள்ளை, நிற்க இந்த பொண்ணு தேவையில்ல, டூப்ளிகேட் ஏமாத்தி போட்டாங்க, பெயிண்ட் அடிச்சு வித்துட்டான். என்ன நடந்துகிட்டு? அப்ப நெச்சுரல்ல காட்டுங்களன், நெச்சுரல்ல இருங்களன், என்னத்துக்கு இந்த பேசு? கொஞ்சம் மாப்பிள்ளமார் உழைக்கிறதெல்லாம் செலவழிக்கிற கிருமில்லதான், அதுக்கு வேறையா உழைக்கணும். சில ஆக்களை வீட்டை பாத்ரூமுக்கு உழுவாட்டா பாமசிக்க போன மாதிரி இருக்கு, அம்புட்டு மருந்து அடிக்க வச்சு, வாய் கொப்பளிக்க உண்டு, கண்ணு புருவத்தை வாரத்துக்கு சீப்பு, முகத்து கொண்டு உதட்டு கொண்டு நகத்து கொண்டு என்னமோ. நமக்கு இப்போ அங்கே குளிக்க போனால் எதை உடம்புக்கு பூசுறோம் எதை தலைக்கு பூசுறோம் பெரிய கன்ஃபியூஸ் ஆகிக்குது. பொக்கோட்டுக்கு சோப்பு எடுத்துக்கு தம்ப போகணும், சில வீட்டில் போய் தங்குறண்டா, இதை சும்மா மாற்றி பூசிக்கிட்டு நாம சும்மா ஹாஸ்பிட்டலில் போய் நின்று அந்த அளவுக்கு அவ்வளோக்கு தெரியும். 8ஆம் வகுப்பு படிக்காட்டியும் இதெல்லாம் எங்கே பாவிக்கிறேன்னு தெரியும். இதெல்லாம் உழைச்சி கொட்டுறான் இந்த ஆள் பாவம். 70,000 ரூபாய் சம்பளத்தில் 60,000 ரூபாய்க்கு பேசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். செஞ்சு போட்டு கடனை ஏற்றிக்கிட்டு வளவு உறுதி பேங்கில், வீட்டுக்கு அவர் படுக்கார், உறுதி பேங்கில் படுக்குது. அப்போ நம்ம என்ன நடக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு நம்ம இஸ்லாமிய வாழ்க்கை வாழணும், அஜ்னபி மஹரமி உறவை பேணணும். தேவையில்லாத அலங்காரங்கள், இந்த இஸ்லாம் தடுத்த விஷயம் தேவையில்லை. கண்புருவத்தை வலிக்கிறத ரசூல்லா தடுத்தாங்க, அவங்களுக்கு சாபம் பண்ணிட்டாங்க, அது சாபமானது. நகத்துக்கும் பொலிஸ் அடிச்சு உதட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சா நீ எப்படி உழு செய்ய போறாய், எப்படி தொலை போறாய்? தண்ணி படுமா நகத்துல? பெண்களுக்கு தொழ முடியாத காலம் இருக்கு, அந்த காலத்துக்கு ஆசைக்கு அடிச்சு போட்டு காலம் முடிஞ்சு குளிக்க கொள்ள கழுவி விடு, அதுக்கு மருந்து வருது. உனக்கு ஷோட்டை ஆடி, ஆனா தொழ முடியாத காலத்தில் அடி. இது எப்பவுமே அடிச்சுக்க, அவங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே. டைம் கிடைக்கும் போது எப்போ வாழும் தொழுவுற, பெருநாள் வந்தா தொழுவுற, கொஞ்சம் பேருக்கு ரமலான் வந்தா தொழுவுற, எப்பவும் தொழணுங்கிற சட்டம் தெரியாம இருக்கிறாங்க. சூரத்து நிசா 103வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, இந்த தொழுகை மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். இந்த தொழுகையை தொழாதவர்கள் நரகத்தில் சக்கரைங்கிற நெருப்பில் இருப்பார்கள் என்று சூரா அல் முத்தஸிர் 42, 43வது வசனம் சொல்லுது. அப்ப நாம எதை பயப்படுறோம்? அப்ப வீட்டுக்குள்ள நம்ம இந்த ஹராம் ரசூல் அப்ப தடுத்தது, என்ன நாகரிகமாக நீங்க கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் முறையில் முடிவெட்டுவதை வெறுத்தார்கள் என்று ஹதீஸில் வருது. கஸ்ர் என்றால் என்ன? ஒரு ஓரத்தை சிரைத்து ஒரு ஓரத்தை வைப்பது. அதுதான் இப்ப பேக்காம் கட்டு, கெப்பு கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு வருது. இந்த பக்கத்தால பார்த்தா மொட்டை அடிச்சுக்கான், அந்த பக்கத்தால பார்த்தா முடி வச்சிருக்கான். என்ன நடக்குது? தலையில குருவி கூடு கட்டிட்டு, அது அவனுக்கு அழகா தெரியுது. இந்த வவுப்பு எடுக்கிறதையே வாழ்ந்து வலிச்சிருக்கிறான். என்ன ஸ்டைலு! அப்படியே தாடி வச்சுட்டு இதுக்குள்ள ஒரு 4 கோடு, அணில் புறாண்டின மாதிரி, இதுக்குள்ள ஒரு 3 கோடு.
இந்த மீசைக்குள்ளால ஒன்று, இந்த கண் புருவத்தில் ஒருத்தனுக்கு இப்படி ஒரு கோடு இருக்கு. என்னடா இன்னும் காயம் வந்தானே? இல்லை, அது இப்போ ஃபேஷன். இந்த கண் புருவத்தை அப்படியே ஒரு வெட்டி அப்படியே இதை தட்டி கேட்க வாப்பாக்கு முடியாது. கேட்கங்க வாப்பாம்மா, என்னடா நான் முடி வெட்டிக்கிறேன், கொஞ்சம் சரியா வெட்டிக்க வேண்டாம், உங்களோட வேலையை பாருங்க அப்படியேங்க. அப்ப பாப்பாட நிலைமை என்ன தெரியுமா? மயிரிலையும் தலையிட இயலாத நிலைமை. மயிரிலையும் அவருக்கு தலையிட இயலாது. அப்ப கையால் ஆகாத வாப்பா. பிள்ளைகளை வாப்பாமார் வளர்க்காங்கயா, வாப்பாமார பிள்ளைகள் வளர்க்குதா? ஒன்றும் வழங்க மாட்டேங்குது. 6 மணியா நான் வீட்டை நிற்கணும் அடக்கி வாழ்ந்த காலமோ நல்ல காலமா இருந்துச்சு. இப்ப 12 மணி பிந்தும் துறப்படுத்துக்கு போடான்னு சொல்ற காலம் இந்த காலம். மோட்டார் பைக்கில் இப்ப வேண்டி தரணுமேங்கான். அதுவும் 19 லட்சத்துல பைக், KTM வேணும், வீல் பைக்கில் வேணும், 200 ஓடணும். வேண்டி கொடுத்தாச்சு. 200 ஓடுறத வேண்டி கொடுத்து 199 வருவார். அவசர அம்பலாஞ்சில் வருவார். இந்த பைக்கில் வேண்டுறதுக்கு அந்த வாப்பா படுற பாடு. சரி, அவன் எப்படிப்பட்ட ஆளுண்டா, இன்னும் லைசன் எடுக்காத ஆள், O level எழுதிட்டார், சைக்கிள் தேவை. இந்த வாப்பாமார் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நீ O level நல்ல மார்க்ஸ் எடுத்தா பைக் வண்டி தருவோம், ஃபோன் தருவேன்னு சொல்ல. இந்த ரெண்டுமே அவனை சாவடிக்கிறது தான். ஃபோன் கொஞ்சம் லேட்டாக கொல்லும், பைக்கு உடனே கொல்லும். நீங்கள் பைக்கில் பண்ணுறதுக்கு அங்கே இங்கே காசு சேர்த்தா கபஞ்சிலையும் சேர்த்து வைங்க. அந்த 3 பேர் சேர்ந்து போய் 2 பேரும் ஒன்று தப்பு. இதான் நடக்குது. எத்தனை பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல போகுது. இந்த தாய் தகப்பன் கண்ணீர் கேட்டா வேண்டி கொடுக்கறதா? அந்த தாய் தகப்பனுக்கு இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. உம்மாக்காரி வந்தா என்னையாலும் செஞ்சிருவான், கையை அறுக்கான். அல்லாக்காக வேண்டி கொடுங்க, பிள்ளைய பார்க்கணும். மறு அவளுதான் குளறுவாள், ஏன் வேண்டி கொடுத்த ஏலன்று. அப்ப அவனுக்கு இவளையும் சேர்த்து அறுக்கணும் போல செஞ்சு நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு நல்ல கார்டியன் அறிக்கணும். மயிர் விடயத்திலும் நம்ம தலையிட முடியாத தகப்பனாய் இருந்தா நம்ம என்ன வாப்பானா? அதுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கணும். கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதே, குடுக்கணும் கைடு. கரண்டை காலுக்கு கீழே உடுக்கப்படா, கூசணும் பொடி, எனக்கு இப்படி முடிவெட்டப்படா, ஹராம். ஒரு நாளும் அவன் அனுமதிக்க மாட்டான். அப்படி இல்லை. இந்த உலகமே அதை ஸ்டைல் என்றாலும் எனக்கு அது தேவையில்லை. எங்களோட மார்க்கத்தில் அப்படி இல்லை. பொட்டு வைப்போமா நாம? ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்கிறோம்? ஹராம். அது மாதிரி தான் இதுவும் ஹராம் என்று சொன்னா செய்வான் அவன். அப்ப சின்ன வயசுல இருந்து தக்குவாவை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, இறையச்சத்தை கொடுக்கணும், தொழுகையை கொடுக்கணும், இஸ்லாமிய சூழலை கொடுக்கணும், கவனிக்கணும், ஆரோட பழகுறான் என்கிறத பார்க்கணும். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரியணும், நம்மளோட பிள்ளைகள் வயதுக்கு மூத்த நட்பு வச்சிருந்தால் அது ஆபத்தானது. பழையாக்கள் சொல்லுவாங்க, வயசுக்கு மூத்த நட்பு உறவுக்காகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு O level பொடியனுக்கு A level பொடியன் தான் கூட்டாளி. பெரிய பெரிய ஆக்களோடான்னு சுத்துறான் என்றா மோட்டார் பைக்கில் ஓடத்தான பிள்ளைகளை சோட்டேன். இந்த பெரிய நானா மாதிரி A level யூனிவர்சிட்டி நானா மாதிரி இல்லாட்டி படிப்பு முடிச்சு போட்டு ரோட்டில் நிற்கிறேன்னா அப்படின்னா இவருக்கு நீ ஸ்கூல் கலைஞ்சு வந்தா அந்த நானாக்கிட்டாங்க ஓடுறேன் என்ன நானா அந்த நானா பைக்கிலோட வச்சுக்கிருப்பார் அவன் வேலைகள் முடிக்கிறதுக்கு. இந்த பைக்கில் இவர் ரவுண்ட் அடிக்க கொள்ளாம், தூள் பிஸ்னஸ் நடக்கும். பிடிபட்டா இவர் ஜெயில, பிடிபடாட்டி அவருக்கு பொக்கட்டில். எவ்வளவு கேஸ் நடக்குது. அது போக வேற வேற பிரச்சனை. பெண்களுக்கும் வயதுக்கு மூத்த நட்பு அறவை சரி வராது. அவளை வயசுக்கு கதைக்கிறது, இவளை வயசுக்கு தூஷணம். அவளை அனுபவத்தை பகிர்ந்து இவளுக்கு ஆசை உண்டாக்கிடுவாள். சில இடத்துல பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறாங்க, ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிறாங்க. அண்மையில ஒரு திருமணம் நடந்தது கொழும்புல. பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்த மாப்பிள்ளோட குடும்பத்துக்கு தெரியாது நம்மோட மகன் பண்ற இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்ட்டு. அவள உமா பாப்பாக்கு தெரியும் நம்மோட மகன் ஆபரேஷன் பண்ணிக்கு வந்த வெளிநாட்டில் இருந்து. அழகான பொம்புள்ள அவள்.
விளங்கிட்டா? இப்படியெல்லாம் நடக்குது கல்யாணம். தயவு செஞ்சு வயசுக்கு மூத்த நட்புகளை வைக்கக்கூடாது. நம்மளோட மகளை கதைச்சி பேசுறதுக்கு வீட்டுக்கு தோழி பெண்கள் வந்திருக்காங்கண்டா பக்கத்துல இருந்து பேச சொல்லுங்க. மூளைக்கு ஓடுறதும் மொட்டை மாடிக்கு ஓடுறதும் பெல்கனியில் நிற்கிறதும் ஆபத்தானது. 2 பொம்பளை பிள்ளைகள் காய்ச்சிட்டு இருக்கக்குள்ள உம்மா பக்கத்தால் போகக்குள்ள கதை நிற்கிதுண்டா சம்திங் ராங். நல்லா இருந்தால் காய்ச்சிக்கிட்டு உம்மா வந்தாலும். இப்படி இந்த உறவுகளை சரியாக பார்க்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயசுக்கு மூத்த நட்பு அறவை சரி விடாது. அதில் இந்த ஆம்பளை பிள்ளைகளை ரொம்ப கவனிங்க. பெரிய வயசுள்ள கூட்டாளி மாதிரி இருக்கண்டா பிள்ளை தவறுதுன்ற அர்த்தம். அந்தந்த வயசோட இருக்கணும். அது நீங்கள் பார்க்கணும். என்ற பிள்ளையோட பழகிற பையன் யார், எப்படிப்பட்டவன், அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிக்காந்து நாமளும் விருந்து போட்டு தம்பி என்று விசாரித்து அங்கே 2 பேருக்கும் புத்திமதி சொல்லணும். ரொம்ப கவனிக்கணும். அந்த உறவு போல், அந்த ஃபெமிலி போல், அவன் பேக்ரவுண்ட் போல், அவன் போகிற இடம் போல் லேட்டாக வாரானுண்டா அதை பிரிச்சிடணும். அந்த உறவு தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கு. அவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சமுதாயம், இந்த மாறி வரும் இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகி நாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறோம், பிரச்சனைக்கு ஆளாகிறோம். குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் வளர்க்குற பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, தெருவில் பிரச்சனை, நாட்டுக்கே தலையீடு ஆகுது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை நல்லா வளர்த்து நல்ல சூழல் இருக்கு. சூழல் சரியில்லையா, இடத்த மாற்றுங்க. இந்த சூழல் சரியில்லை, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த இடத்துல பழகுறது சரியில்லைண்டா இடத்த மாற்றுங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு நம்ம அண்ணரமே ஒரு மதுரசாவில் சேர்த்து விட்ட மில்லண்டு இப்போ குளருவாங்க. நாங்கள் தஞ்சல் கொஞ்சம் மார்க்கத்தை கொடுங்கப்பா, மார்க்கத்தை கொடுங்க. மானத்தை இழந்து பட்டம் பெறுவதை விட மானத்தோடு பட்டிக்காடா இரு என்று நான் சொன்னதை என்னம்மா விமர்சித்தான்கள். கல்வியின் ஆழம் அகலம் இவருக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும், மானத்தின் ஆழம் அகலமும் எங்களுக்கு தெரியும். கற்பை இழந்து என்னத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? கபருக்குள்ள கேள்வி கணக்கு டிகிரியா, டிப்ளமாவா, பிஹெச்டி ஆண்டா, தொழுதாண்டா, எதை கேட்குற கபருக்குள்ள? எந்த சர்டிஃபிகேட்டு கபருக்குள்ள வரும்? ஈமானை பற்றி, தொழுகையை பற்றி, அதுதான் கேள்வி. நம்மளோட வாழ்க்கை அங்கே தான் தொடங்குது, இங்கே முடியுது. இங்கே நம்மளோட வாழ்க்கை முடியும், நம்மளோட வாழ்க்கை அங்கே தான் தொடங்குது. நாம் பிறந்தது மரணிப்பதற்காக, மரணிப்பது வாழ்வதற்காகங்கிறது தான் நம்முடைய தத்துவமே. அதுக்கு தயாராக்கணும். கடைசி வரைக்கும் ஒன்றையும் அனுபவிக்காம போன சஹாபாக்களுடைய வரலாறு பயான்ல வந்த கண்ணீர் வடிக்கிறோம். சுமையார் ரலியல்லாஹு தஆலா அடிமையா வந்து அப்படியே அடிவயத்தில் குத்தப்பட்டு மௌத்தானாங்களே, என்னத்தை அனுபவிச்சாங்க? மனசுல சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் கிடைக்கும். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அனுபவிச்சாங்க, சுகமா இருந்தாங்களா? ஆனா நம்ம மனசுக்குள்ள சொல்லணும், சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலேயே பெரிய வசதிக்காரராக இருந்தவர். கபன் சீலை கூட அறவாசி கிடைச்சி இலைகுலைகளால் கால்கள் மறைக்கப்பட்டு அடக்கப்பட்டாங்களே, எதை அனுபவிச்சாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கிறான் என்று நம்ம சொல்றோம். அப்ப நமக்கு சொர்க்கம் கிடைக்கணுமெண்டா எதையும் இழக்க தயாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள் நம்ம ஈமானோடு இருக்கிறது. 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா. உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு பூர்த்தியாக்கி தந்து விட்டேன், பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அல்லாஹ் அருள் என்று சொன்ன இந்த ஈமான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காக வேண்டியும் அதை இழக்கக்கூடாது. இதான் நாம இந்த ஈமானை இழந்துடக்கூடாது. அதுக்கு இதுக்கு பகடைக்கு பாசப்பட்டு நம்ம ஈமானை இழந்துடக்கூடாது. அன்பு, பாசம், இந்த லவ் என்னப்பா? யாரை லவ் பண்றா? ஒரு குடிகாரனை, ஒரு தூள்காரனை, ஒரு கேவலமானவன், ஒரு வட்டிக்கு வாகனம் எடுத்து ஓடுறவனை, ஒரு மோசமான நடத்துள்ளவன், பள்ளிக்கு போகாதவனை லவ் பண்ணி போட்டு அது என்ற உசுறு என்றா உன்னை கூட்டிக்கு நரகத்துக்கு போறதுக்கு நீ ஆழ்த்துறாயா? நம்மளோட வாழ்க்கை துணை நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டி போகணும் என்று யோசிக்க மாட்டோமா? நம்ம யாரை நேசிக்கிறோம் என்று பார்க்கறது இல்லையா?
எந்த ஃபெமிலியில் நம்ம இருக்கோம்ங்கிறத யோசிக்கிறது இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இமாம் மரணிக்கும் போது மக்களை கூப்பிட்டு ஒரு நசீஹத்தை சொன்னார்கள். மக்கள், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னையும் உங்களுக்கு நல்லது செஞ்சேன், நீங்க பிறந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு நல்லது செஞ்சேன் என்றார் அந்த இமாம். பிள்ளைகள் கேட்குது, பிறந்ததுக்கு பிறகு நல்லது செஞ்சீங்க, எங்களுக்கு நல்ல மார்க்கத்தை தந்தீங்க, சொத்துக்களை சேர்த்து தந்தீங்க, பிறக்கிறதுக்கு முன்ன என்ன நல்லது செஞ்ச வாப்பா? உங்களுக்கு நல்ல உம்மாவை தேடி தந்தனே. அதான் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னவே உங்களுக்கு முன்னேற்பாடு நடந்துட்டு, நீங்க எவ்வளவு வகுத்துல பிறக்கணும், எவ்வளவு மார்க்கத்தோட வளரணுங்கிறத நான் தானடா தீர்மானிச்சேன். அப்ப ஒவ்வொருத்தரும் நாம நினைக்கணும், நம்ம கல்யாணம் பண்ண போற பெண், நாம கல்யாணம் பண்ண போற ஆண் நமக்கு மட்டும் வாழ்க்கை துணை இல்லை, நம்மட பிள்ளைக்கு தாய், நம்மட பிள்ளைக்கு தகப்பன் என்கிறத மறந்துடக்கூடாது. நம்மட புள்ள போய் வளர இடம்தான் இந்த மாமனார் மாமியா வீடுங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி சரியாண்டு பாருங்க. மாமனார் தண்ணி அடிக்கிற, மாமியா வீடு சுத்துற, நம்மட புள்ள போய் அங்க வளர. இதுதான் நீங்க பொண்ணு எடுத்த லட்சணமும் மாப்பிள்ளை தர லட்சணமுமா? சுற்றுச்சூழலை பார்க்க மாட்டீங்களா? நம்மட லைஃபை நாம தான் தீர்மானிக்கிறேன். ஒரு வாகனம் வேண்ட போனா அது சரியில்லை, இது சரியில்லை, பாடி கண்டிஷன் நல்லம் இல்லை, வேணாங்கிறோமே. மாப்பிள்ளை பொண்ணு எடுக்கக்குள்ள அதை மட்டும் பார்க்க மாட்டீங்களா? அவங்க சொல்றது, நான் அவரைத்தானே பண்றேன், ஐ வாப்பாவை பண்ணலையே, ஐ வாப்பாவை பண்ணல, அவரைத்தான் நீ பண்ற, உண்ட பிள்ளைக்கு வாப்பட வாப்பா எங்கன்னு கேப்பானே. அவன் மாமிட்ட போய் விளையாடணுமே, அதுக்கு என்ன சொல்ல போற நீ? எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் யோசிக்கணும், கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். அல்லாஹ் நமக்கு நல்ல சிந்தனை சக்தியை தந்திருக்கான். நம்மளோட வாழ்க்கையை நாம தீர்மானிக்கணும். என்ன நடக்கும்ங்கிறத யூகிக்கணும். என்ன இருக்குங்கிறது விதி. சில நேரம் நல்லா நினைச்சு போய் சிலது விதி விலக்கு, அது விதி விலக்கு, அது அல்லாஹ் எழுதிட்டான். நாமளா போய் முட்டிக்கிட்டு விதியில வைக்க கூடாது. நாமளா போய் முட்டி போட்டு, நாமளா போய் கீழே விழுந்து விட்டு அதுக்கு என்ன செய்யற விதி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஒட்டகத்தை அவுட்டு விட்டுருக்கேன், ஒட்டகத்தை சும்மா விட்டுட்டு வந்திருக்கேன், முதல் அதை கட்டி வை, அதுக்கு பிறகு தவக்கல் வை என்றாங்க. முதல் முயற்சி எல்லாம் சரியா செய், அதுக்கு பிறகு தவக்கல் வை. அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான். நீ சும்மா போனா கூட்ட கரைய வேண்டி கொடுத்துட்டு போக வேண்டாப்பா, அல்லாஹ் பார்த்துக்குவான்டா. பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுவார் அவர். என்ன புண்டாண்டி பிள்ளைகள், அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் பார்க்கல, உன்னை தம்பி போய் பார்த்துக்கிருப்பான். ஏற்பாடு சரியா செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அப்ப நாங்க நம்முடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில கொண்டு வரணும். மார்க்கத்தை தான் கவனிக்கணும். மார்க்கம்தான் நமக்கு மறுமைக்கு விடம் தரும். எனவே ஷரியாவை, தக்குவாவை விட்டுறக்கூடாது, தொழுகையை மறந்துடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒரு சேவையாளராக இருக்கணுமே தவிர சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி வந்திருக்குது, பார்ப்போம். முஹர்ரம் மாதம் முதல் 10 பிறையில், அப்போ 1லிருந்து அந்த 10 வரை 10 பிறையில் ஓதாமல் கந்திரி போல் சிலர் ஆஷரா சாப்பாடு என்று குடும்பத்துக்கு சமைத்து கிடுகில் வைத்து பங்கிடுகின்றனர். இதை சாப்பிடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கலாச்சாரத்தை நமக்கு காட்டி தரல. இந்த முஹர்ரம் மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு விடயம், அந்த 10வது நாள் ஆஷுரா தினம், அதுல நோன்பு வைக்கிறது. அவருடைய கடைசி காலகட்டத்தில் சொன்னாங்க, நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பு வைப்பேன், யூதர்களுக்கு மாறு செய்யறதுக்கு, யூதர்களுக்கு மாறு செய்யணும். அப்ப இந்த முஹர்ரம் 10 நோன்பே யூதர்களுக்கு மாறு செஞ்சு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகத்தான் வந்துச்சு. இந்த முஹர்ரம் 1லிருந்து 10 வரை கொண்டாட்டம் கொண்டாடி விருந்து ஓம்பல் செய்யறது ஷியாக்களுடைய கலாச்சாரம். ஷியாக்கள்
யூதர்களை விட மோசமானவர்கள். இமாம்கள் சொன்னாங்க. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஷியாக்கள் யூதர்களை விட மோசமானவர்கள் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு மோசமான நம்ம பார்க்கிறோம். நாம ரலியல்லாஹு அன்ஹாங்கிறோமா ஆயிஷா நாயி, அந்த ஆயிஷா நாயிய அல்லாஹ் சொல்ல கூசுது நரகவாதி என்று சொல்லுவாங்க, வேசு என்று சொல்லுவாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தான் திட்டுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா திட்டுவாங்க, உஸ்மான் ரலி திட்டுவாங்க, சஹாபாக்களை திட்டுறவன் அவன். அப்படி கொண்டவனுடைய கலாச்சாரம் தான். நீங்க குவைத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஷியாக்கள் இருக்கிற பகுதியில் நான் நேரடியாக குவைத்தில் கண்டிருக்கேன். வாகனம் ஓடிட்டு இருக்குது, ரோட்டில் ஒரு சைட்டில் கிடாரம் வச்சு கந்தூரி மாதிரி சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஓடும் வாகனம். அந்த 2 கிலோமீட்டருக்கும் பானண்டா எத்தனை நூற்றுக்கணக்கான பான் இருக்கும். என்ன இதுன்னு கேட்டேன். இது முஹர்ரம் வந்தா இப்படித்தான் அவங்க விருந்து கொடுப்பாங்க. ஷியாக்களுடைய கலாச்சாரம் 1லிருந்து 10 வரைக்கும் பெரிய விருந்து கொடுத்து அந்த முஹர்ரத்தை கொண்டாடுறாங்க. நமக்கு எப்படி கொண்டாடுச்சு? நோன்பு பிடிச்சி தான் கொண்டாடுச்சு. என்ன நோன்பு தான் விளங்கிட்டா? அப்ப யூதர்களுக்கு மாறு செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நாம ஷியாக்களுக்கும் சேர்த்து மாறு செய்யணும். அப்படி ஒரு விருந்து கொடுக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் இல்லை, அப்படி தேவை. அந்த முஹர்ரம் வந்தா குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படி ஒன்று மோதல்ல, கந்திரி ஒன்று மோதல்ல, சும்மா கொடுக்கும். நம்ம டாக்டர் சொல்றேன், ஒன்று மோதல்ல, சும்மா தான் கொடுக்கும். சும்மா கொடுத்தாலும் அவனை தம்பின் பட்டுறீங்க, தேவையில்லை. ஒன்று மோதாட்டி அது தேவையில்லை. அடுத்த ஒரு கேள்வி, சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகனுக்கு தாயத்து கட்டினார்கள் என வகீபா யாக்கூத்தியா ஓதுபவர்கள் சிலர் ஆதாரம் காட்டுகிறார்கள். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை தாயத்தில் கட்டினால் ஷிர்கு, அல்லாவின் பெயரை தாயத்தில் கட்டலாம் என கூறுகிறார்கள். இதற்கு அவர்களுக்கு வழங்கும் பதில் என்ன? அதாவது இந்த சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய மகனுக்கு தாயத்து கட்டினார்கள் அப்படி என்று இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் தான் இருக்கு, சரியான ஹதீஸ் இல்லை. விளங்கிட்டா? அதே மாதிரியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வராங்க, மனைவி பதட்டத்தில் இருக்கா. என்ன நீ பதட்டத்தில் இருக்கிறண்டா? கட்டிலுக்குள்ள ஒரு யூத பெண்மணி வெளியே வாரா. என்னன்றதுக்கு தாயத்து கட்டின, கண்ணில் வருத்தம் என்று சொன்னாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் என்றா அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அவர் சொன்னார், அப்துல்லாவின் குடும்பத்தினர் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டும் தேவையற்றவர்கள் என்று அந்த தாயத்தை கலட்டி பிச்சு எறிஞ்சு யூத பெண்ணை விரட்டி விட்டாங்க. அதுக்கு அந்த பெண் சொன்னா, கட்டினதும் வருத்தம் சரியாயிச்சே அப்படின்டா, அது ஷைத்தான் அவன் கையால் தடவி விட்டான், அதை செய்யாதுன்னாங்க. அப்ப இந்த கட்டினா லேஸ் ஆகுதானே, அது தப்பா? லேஸ் ஆகுதுன்றா அது மார்க்கம் இல்லை. இப்ப தஜ்ஜால் வந்து மழை பொழியண்டா மழை பொழியுது தானே, ஆனாலும் அவனை எதுக்கணும். அவன் மழை பொழியண்டா மழை பொழியுதானே, பொய் இல்லையே, நெச்சுரல்ல நடக்குதே. உங்களுக்கு எலுமண்டா செய்யங்களும் பாப்பமண்டு சவால் விடுறல், மழை பொழியும், பூமி முளைக்கும். ஒரு ஆளை 2ஆ வெட்டி திரும்ப உயிர் கொடுப்பான். அவனை காபீர் வர்றா என்று சொல்லணும், உன்னை கடவுளை நம்ப மாட்டேன்னு சொல்லணும். அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறார்கள். என்னாம இந்த தாயத்தை எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் மொத்தமா சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக்கன்றாங்க. யாரு தாயத்தை கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டான்டாங்க. உள்ள எண்ணத்துகளினா தான் என்ன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தஅல்லக ஷையன் உக்கில இலைஹினாங்க. நீ எதை கட்டிக்கிட்டாலும் அதன் பக்கம் சாட்டப்படுவாங்க. குர்ஆன் வசனத்தை எழுதி கட்டினாலும் அதன் பக்கம் சாட்டப்படுவோம். நாம என்ன சொல்ல, குர்ஆனைத்தானே கட்டினேன், குர்ஆனை கட்டினேன். குர்ஆன்ல எவ்வளவுத்த கட்டினாய்? தாயத்துக்குள்ள 2-3 வசனம் தானே எழுதலாம். அப்ப 4-5 வசனத்தை கழுத்துல கட்டி தொங்க விட்டா வருத்தம் லேஸ் ஆகும் என்று நம்புறைய மொத்த குர்ஆனையும் மனசுக்கு வச்சாக்கள் தானே ஹாஃபில்கள். தலையிடியும் பெறப்படா, காய்ச்சலும் பெறப்படா. வா சவாலுக்கு வெளியில கட்டினதுக்கே வருத்தம் பெற மாட்டான்டா, உள்ள மொத்தமா வச்சிருக்கிறவர நிலைமை என்ன? கூடாது. சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பாத்ரூம் போகும்போது மோதிரத்தை கலட்டி வெளியில வைப்பாங்க. ஏனண்டா மோதிரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்ப அல்லாஹ்ன்ற வார்த்தை இருக்குது, அதை பாத்ரூமுக்கு கொண்டு போக மாட்டாங்க. நீங்க குர்ஆனை கட்டினா அல்லாஹ்ட பேரை எழுதினு சொல்லி போட்டு பாத்ரூமுக்கு அப்படியே போறது
எந்த வகையில் நியாயம்? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அது அரைக்கூட்டுக்க வச்சு பூட்டி இருக்கப்பன். அப்போ ஒரு சூக்கேஷ் பொட்டிக்குள்ளே குருவாங்கொஞ்சத்தை வச்சு பூட்டி தாரன், வெயிங்கலன் கொண்டு போய் பாத்ரூமுக்கு கேட்டு பாருங்க, மாட்டேன்னுருவான். அப்போ தாயத்து கட்டுறதையே ரசூல்லா தடுத்தாங்க. குருவானுங்கிறத கட்டி தொங்க விடுறதுக்கு எல்லாம் இறக்கல, படிச்சு வாழ்றதுக்கு தான் வந்துச்சு. ஆயிஷா நாய் சொல்றாங்க, கான ஹுலுகுஹு குர்ஆனா, நபி அவர்களுடைய பண்பு குர்ஆனாக இருந்ததுன்றாங்க. குர்ஆன சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினதே ரசூலுல்லாஹ் தான், இறங்கினது அல்லாஹ்வின் தூதருக்கு தான். அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். இங்க வாங்கப்பா, என்ன பிரச்சனை? கடும் வருத்தமா இருக்கு, நோய் ஆயிருக்குது. யார் சொல்லா? எல்லாரும் வாங்க. சூரத்துல் அஹ்ஸாபை எழுதி கழுத்தில் கட்டுங்க. நீங்கள் சூரத்துல் ஃபீல எழுதி கழுத்தில் தான் கொடுங்க. நீங்கள் ஆல இம்ரான்ல 10 வசனத்தை எழுதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, எனத்துக்கு யுத்தத்துக்கு கத்தி எடுத்த தாயத்தை கட்டிக்கு போயிருக்கலாமே. 3 வருஷம் அவங்க பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டு மலையடி வாரத்தில் ஒதுக்கப்பட்டு சாப்பாடு இல்லாமல் இலை குலைகள், ஆடு சாப்பிட்ற இலை குலைகளை சாப்பிட்டார்கள். சஹாபாக்களுடைய மலமும் ஆட்டின் விட்டையும் சரியாக இருந்ததென்று அதிசுகளை நாங்கள் பார்க்குறோமே. அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கொள்ள தாயத்து கட்டலையே ரசூலுல்லாஹ். இப்போ இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வந்துச்சு இந்த தாயத்து? நம்பிக்கை அங்கே வருகுது. வழங்கிட்டா, நாங்கள் ஒரு காலத்தில் தாயத்து கட்டி நாக்களுதான். நானும் பாகிஸ்தான் மௌலானா கிட்ட சிஷியனா இருந்தவன் தான். அதை வேண்டேன், இல்லை இல்லை இருக்கட்டும் மாட்டார். வருத்தம் லேஸ் ஆயிட்டு தானே, கலட்டுங்களேன்னு. இல்லை அசரத், அது பறக்கத்தா கிடக்கு, நீ கலட்டுடாப்பா. அதை உள்ள இருக்கிற இசிமோன வந்துட்டு ஹாஜியா இருக்கு, டக்கண்டு கலட்டி எடு, உள்ளுக்கு இருக்கிறத எடு. நாம எடுத்து அவன் மாத்தி நம்பானே, உள்ளுக்கு இருக்கிறத ஒரு ஊசை போட்டு எடுத்து பாரு, இசிமை எப்படி எழுதுறேன் பாரு. நான் படிச்சு பார்த்து போட்டு அப்படியே நிக்கான். என்னடான்னு தெரியும், விளங்கிட்டா? இந்தியாவில் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் எழுதினார், உன் நேர்ச்சையை நேர்ந்து ஒரு நாயின் வாலில் கட்டு நிறைவேறும் என்றான். அது என்னத்துக்கு தெரியுமா? டெலியூஷன்டா, உன்னோட நம்பிக்கை. இந்த சாமி கையை வச்சா தலையிடி பறக்க மாட்டேன்னு நினைக்காய். அவர் கையை வைக்காரு, உனக்கு சரி ஆகுது. இந்த சேஜில் அதில் இதில் சாமி ஆட்டுறானே, இப்போ எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கேண்ணா, ஊட்ட வை கேட்டு பாருங்க, கடுமையாக இருக்கம்பாள். அவடத்தான் அதெல்லாம் டெலியூஷன், அவடத்தை வாரது. ரைட். நிக்கா நடந்து வலிமா ஒரு மகனுக்கு கொடுத்த பின் பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்க முடியுமாண்டா? அப்படி ஒன்று இல்லை. இப்போ நிறைய இந்த நோய் பரவிக்கிட்டு இருக்குது. அதாவது எப்பயாலும் புது பிதுகளை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலிமா விருந்து மணமகனுக்கு தான் கொடுக்க சொன்னேன். மணமகன் கொடுப்பார், அவரை வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். ஒரு சகன் தான் எனக்கு கொடுக்கலாமாண்டா, ஒரு சகனை கொடு போ. வழங்கிட்டா, ஊருக்கு விருந்து வைக்கிறேன்டா, காத்துக்கு இருந்தா கல்யாணமே நடக்காது, கிளடாயிடுவான் சிலர். அவனுக்கு எங்க இருக்கு வசதி? அப்ப எனக்கு ஒரு சகனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அண்டா கொடு. இப்ப என்னண்டா, மாப்பிள்ள ஒரு விருந்து கொடுத்தோடனே இந்த பொன்காராக்கள் எங்களோட குடும்பம் பெருசி அவங்க கோய்ப்பாங்க, நம்ம அடுத்த சாப்பாடு ஒன்று போடணுமெண்டு போடுவாங்க. இதுக்கு பெண் வீட்டு சாப்பாடு அவங்க கோய்ப்பாங்கண்டு இவங்க கோய்ப்பாங்கண்டு மார்க்கத்தை மாற்றக்கூடாது. முடிச்சது பிறகு பெண்ணூட்டு சாப்பாடுன்ற டிசைன் புதுசாக வரும்போது அது ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்க வழிபாடு மாற்றலாம் உதல. நாங்கள் தொழுது போட்டு நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கோம், இது போல அணுகப்பார். அப்போ நாம் என்ன பதில் சொன்னேன்? துவா கேளுடாப்பா. அப்படி ஒரு கூட்டு துவா ஓதினா நீ அந்த டிசைனை மாத்தினா அது ஹராம், அப்படித்தானே சொன்னேன். இப்ப நம்மட தௌஹீது பேசுறாக்களை பெண் வீட்டு சாப்பாடு பிரச்சனை இல்லைன்றாங்க. என்னண்டா, விருந்துதான் விருந்துதான். அந்த விருந்த மௌத்தாய் 3வது அண்டைக்கு கொடுக்காதண்டு தானே நாம சொன்னேன். இல்லாததை ஏன் பாப்பா கொடுக்காய்? நாங்க கட்டமோ அதல்ல, சும்மா 3வது அண்டைக்கு ஒரு மாடாரத்துக்கு கொடுக்கும். அது இதுக்கு ஒப்பாகுதுடாப்பா, அப்படி செய்யலாம்னு தானே நாம மிம்பர் கிளிய கத்தினேன். அது மாதிரி தான் பெண் வீட்டு சாப்பாடு அப்படி ஒன்று இல்லை. அதுக்காக மார்க்கத்தை மாத்தையில ஆக்கள் எல்லாம் கோவிக்காங்கண்டு குணுத்தோதை இல்லாது. ஆக்கள் எல்லாம் கோவிக்காங்கண்டு குணுத்தோதை இல்லாம பிளவளதான். நீ சும்மா எப்பயாலும் ஒரு நாளை சாப்பாடு கொடு.
இந்த பெண் வீட்டு சாப்பாடுங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒரு பித்அத்துங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஜஸாகுல்லாஹ் ஹைரா. இவ்வளவு நேரமாக இன்னும் பேசினால் கேட்கலாம், ஆனாலும் காலம் நின்று போகிறது. இத்தோடு நாங்கள் எங்களுடைய இஜ்திமாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு மிக பெரும் உதவி செய்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு எங்களோட அழைப்பை ஏற்று மிக தொலைவில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்த அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களுக்கும் அதே போன்று அஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கும் ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா. அத்தோடு இந்த நிகழ்ச்சியை மீடியா மயப்படுத்துவதற்காக வந்த ஷேக் அத்னான் சலஃபி அவர்களுக்கும் அதே போன்று இதை ஏற்பாடு செய்த வாலிபர்களுக்கும் எங்களோட தௌவா குழு உலமாக்களுக்கும் வந்து கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட